அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு 1020வது நிகழ்ச்சி. நேத்து மெட்ராஸ் டே, இன்னைக்கு மெட்ராஸ் பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காங்க ரேணு. போன வருஷமும் பேசினாங்க, இந்த வருஷமும் பேசினாங்க. 385th டே மெட்ராஸ் சென்னை டே. சென்னை டேனா எல்லாருக்கும் நிறைய ஞாபகம் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வரும். போன முறையும் நம்ம நிறைய பேசணும், இந்த முறையும் ரேணு பேசின பிறகு மிச்சம் மீதியெல்லாம் நம்ம பேசுவோம், பார்ப்போம். அதை ஸ்டார்ட் பண்ணுங்க ரேணு. உங்களுக்கு இது வேணுமா? ஆமாங்க சார். ஹோஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன், அப்பே முன்னாடியே கொடுத்துட்டேன் சார் ஹோஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி கொடுக்கணும் சார், நான் என்ன பண்ணுவேன்? சார் என்ன சார் பண்றது இதுக்கு? ஆமா சார், என்ன சார் பண்றது இதுக்கு? அதாவது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு ஷேர் ஸ்கிரீன் கிரீன்ல இருக்குல்ல, அதுல போங்க. உங்க ஃபைலை ஓபன் பண்ணுங்க, உங்க ஃபைலை ஓபன் பண்ணுங்க. எந்த ஃபைல் போட போறீங்களோ அந்த ஃபைலை ஓபன் பண்ணணும் முதல்ல. அது எங்க இருக்குது? இல்ல அதுதான் இப்ப நான் அதனாலதான் உங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டேன் வாட்ஸ்அப்ல. அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஏன்னா அதை நான் டவுன்லோட் பண்ணா அது எங்க போறதுன்னு தெரியல, அதனாலதான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். எனக்கு டவுன்லோட் ஆகல. நீங்க ஆரம்பிங்க, நான் டவுன்லோட் ஆன பிறகு. சரி சார், ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ரேணு மீரா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா MYM குழுவுல இன்னைக்கு ஒரு செஷனா பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வழக்கமா கதைகளை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்வேன். இன்னைக்கு வருஷம் தோறும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே தொடர்ந்து MYM டீம்ல 2 வருடமா, அதுக்கு முன்னாடி வேற வேற தளங்கள்ல நான் மெட்ராஸ் டேவை செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். ஆன்லைன் எப்போ ஆச்சோ அப்போதுல இருந்து எனக்கு இது ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்தை, சென்னை சார்ந்த விஷயத்தை எடுத்து உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. என்னுடைய அனுபவம், ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை அப்படிங்கிறதுனால ரொம்ப என்னோட கனெக்ட் ஆன ஒரு ஊரு சென்னை. உங்க எல்லாருக்குமே சென்னைங்கிறது எப்படின்னா, இங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கணும்ன்றது கிடையாது. எங்க இருந்து இங்க வாழ ஆரம்பித்தவர்கள் கூட இங்க இருக்கிற ஒரு சூழல் பிடிச்சு இங்க இருக்கிறவங்க வாழறத நான் நிறைய இடங்கள்ல நிறைய பேர்கிட்ட என்னால பார்க்க முடியுது. இப்போ முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 385வது வருடத்தை சென்னை அப்படிங்கிற ஒரு நண்பன் கொண்டாடுகிறான். அந்த நண்பனுக்கு இங்க நான் நன்றி சொல்லணும் முதல்ல. இப்போ அடுத்தது நான் உங்க எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ண போற ஒரு முக்கியமான விஷயம். சென்னை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, இடம் இருக்கு. அதுக்கப்புறமா சென்னையில என்னென்னவோ விஷயங்கள் இருந்தாலும் கூட சென்னையை பற்றி நாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தா, காணாமல் போன திரையரங்கங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு என்னுடைய ஆர்வம். ஏன்னா எப்பவுமே தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரொம்ப நெருக்கமான ஒரு கனெக்ஷன். ஏதோ ஒரு மெமரி ஒரு சினிமாவாகவோ ஒரு பாடலாகவோ அந்த திரையரங்கம் நம்மளோட ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அத இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசை. என்னுடைய பர்சனலுங்கிறத தாண்டி திரையரங்கங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆர்வம். கிட்டத்தட்ட சென்னையில இன்னைக்கும் பேர் மாறி உருமாறி இருக்கக்கூடிய திரையரங்கங்கள் அதிகம். அதுல 56 திரையரங்கங்களை இந்த ஊரு ஒரே நேரத்துல வச்சிருந்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 90% திரையரங்கங்கள்ல நான் போய் பார்த்திருக்கேன், பேரெல்லாம் தெரியுது. அப்பா கூட போனது, அந்த சைக்கிள்ல முன்னாடி அவ உட்காந்துக்கிட்டு எங்களை ஒரு குட்டி சீட் இருக்கும், அதுல உட்கார வச்சுக்கிட்டு அப்பா கூட்டிட்டு போனது, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது தெரியுமே அது தெரியுமே. அப்ப பார்த்தா இப்போதைக்கு 56 திரையரங்கங்கள் ஒரே காலகட்டத்தில், அதாவது 50கள்ல இருந்து கிட்டத்தட்ட 90 வரைக்கும் கூட இருந்திருக்கு. 90க்கு அப்புறம் 95க்கு அப்புறமா தான் திரையரங்கங்கள் நிறைய ஒண்ணு ஒண்ணா அது கடைசி மூச்சு. அது சில இடங்கள்ல பதிவுகள் இருக்கு, அவ்வளோ வேதனையா இருக்குங்க. அந்த கடைசி மூச்சு, அந்த 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 ரீல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது பாத்தீங்களா? அந்த காலகட்டத்துல அவங்க ஃபீல் பண்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி மாளாதுங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தொழில்.
அது ஒன்னொன்னா குறைய குறைய அவங்களோட வேதனைகளை அவங்க வெளிப்படுத்தும் விதம், அதை நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு திரையரங்கத்தை பத்தி முதல்ல பார்த்துடலாம், வேகமா போயிடுறேன். அதுக்கப்புறமா பொறுமையா ஸ்லைட்ஸ் பார்த்துட்டு நான் மற்ற திரையரங்கங்களை பத்தி சொல்றேன். காணாமல் போன திரையரங்கம் சார், முதல்ல ஒரு ஒரு ரவுண்ட் போயிடலாம் சார், அப்புறமா பொறுமையா. காணாமல் போன திரையரங்கங்கள், அதுதான் இன்னைக்கு இதோடைய தலைப்பு. நியூ எலிபன்ஸ்டன் தியேட்டர் அப்படிங்கிறது, இது வந்து அண்ணா சாலையில இருந்த ஒரு தியேட்டர். இதுல நிறைய பேருக்கு வந்து இதுதாங்க அந்த ஊரோட மகிமைன்னு சொல்றது. இம்மீடியட்டா இப்போ வந்து ராமு சார் எல்லாம் இங்க இருக்க மாட்டாரு, கிளம்பிருப்பாரு, எப்போ போயிருப்பாரு அங்க எலிபன்ஸ்டன் தியேட்டருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேசினோ தியேட்டர் சிந்தாதிரிப்பேட், நியூ குளோப் தியேட்டர், இதெல்லாமே சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பிறகு பேர் மாற்றப்பட்டு அதையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த குளோப் தியேட்டர் அப்படிங்கிறது தான் பிற்காலத்துல அதாவது 70-80களில் அலங்கார் தியேட்டராக மாறிடுச்சு, எல்ஐசி பில்டிங்க்கு பக்கத்துல. அதுல ராமு சாருக்கு தெரியவே தெரியாது பாவம், அவருக்கு எல்ஐசி தியேட்டர், எல்ஐசி பில்டிங்னாலே என்னன்னு தெரியாது. அடுத்தது வந்து கெய்டி தியேட்டர். கெய்டி தியேட்டருங்கிறது அதோடைய வரலாறே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கெய்டி தியேட்டர் தான் சென்னை, அதாவது மதராசப்பட்டினத்தின் முதல் தியேட்டராக கருதப்படுது. ஏன்னா அது மேடை நாடகங்கள், அதாவது தியேட்டர்ஸ் அப்படின்னாலே மேடையில ஒரு கான்வர்சேஷனோட வெளிப்படுத்தப்பட்ட உரையாடல் மட்டும் அல்லாது கதையுடன் சேர்ந்த உரையாடல் அப்படின்றதுதான் ஒரு நாடக பாணியில வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த போது இந்த கெய்டியை தான் வந்துட்டு அவங்க என்டர்டெயின்மெண்டா முதல்ல தியேட்டர் ஃபார்ம்ல கொண்டு வந்த இடம் தான் கெய்டி தியேட்டர். அந்த கெய்டி தியேட்டருடைய பழைய போட்டோ எனக்கு கிடைக்கவே இல்லை. அது வந்து வார்த்தைகளால மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல ஒரு குறிப்பு என்ன போட்டிருந்தது அப்படின்னா, அந்த கெய்டி தியேட்டர் அப்போ எப்படி இருந்திருக்குமா தெரியுமா? இப்போ விக்டோரியா ஹால்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ரிப்பன் பில்டிங் பக்கத்துல, திரும்ப அது ரினோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அது மேல வந்து அந்த இது இலை முளைச்சு வந்துட்டு தான் இருக்குது. அந்த உருவத்தில் தான் அப்போ அந்த கெய்டி தியேட்டர் இருந்ததா தினமலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பதிவு போட்டிருக்கு, அது ரைட் அப்ல தான் இருக்கு. அப்போ அப்படிதான் இருந்திருக்கு கெய்டி தியேட்டர். பிற்காலத்துல கெய்டி தியேட்டர்ன்ற ஒரு போட்டோ கிடைச்சது எனக்கு கூகுள்ல, முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய போட்டோவை எடுத்து போட்டிருக்கேன். இந்த போட்டோ எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பில்டிங்கோடைய ரைட் சைட் கார்னர்ல கெய்டின்னு எழுதி இருக்கும். அதுக்கு அடுத்தது இராஸ் தியேட்டர் அடையார், அது வந்து பழமையான ஒரு தியேட்டர். EROS எரோஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஓடு ஃபார்ம்ல தான் அந்த தியேட்டர் வந்து அது இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பேரகன் தியேட்டர் வந்து நியர் கவர்மெண்ட் எஸ்டேட், அதுதான் வந்து பேரகன் தியேட்டர். பத்மநாபா தியேட்டர் ஜார்ஜ் டவுன், இதுவும் நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு தியேட்டராக இருந்திருக்கும். பிளாசா தியேட்டர் அண்ணா சாலை. அதுக்கப்புறமா சித்ரா டாக்கீஸ் தியேட்டர்னும் சிலது கூறப்பட்டிருக்கு, டாக்கீஸ் அப்படின்னு கூறப்பட்டு. சித்ரா டாக்கீஸ் பெரிமெட் இல்ல, சித்ரா டாக்கீஸ் எங்க இருக்குனாக்கா அந்த கூவம் ரிவர் பக்கத்துல, சிந்தாதிரிப்பேட் பக்கத்துல. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் விக்குது இல்லைங்களா, அங்க எனக்கு அங்க அனுபவம் இருக்கு. ஏன்னா நாங்க சிந்தாதிரிப்பேட்ல இருந்ததுனால எனக்கு அங்க அனுபவம் இருக்கு, படம் பார்த்த அனுபவம். வெல்லிங்டன் தியேட்டர் கண்ணு முன்னாடி, அதாவது நாங்கெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிகிற காலத்திலேயே அப்படியே அழிஞ்சு போன தியேட்டர் தான் அந்த வெல்லிங்டன் தியேட்டர். பைலட் தியேட்டர், இந்த பைலட் தியேட்டர் வந்து எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, அந்த இதுல வந்துட்டு ஒரு மாதிரி அந்த நீட்டா PIO அது எழுதி இருக்கும். அப்போ அது என்ன லெட்டர்னு கையை பிடிச்சிட்டு போகும்போது எனக்கு அப்பா வந்து சொல்லுவாரு, அது என்னது, இது மேல என்ன இருக்கு. அப்போதுல இருந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க அப்பா முயற்சி பண்ணிருக்காரு பாவம். ஆனா அவரு எனக்கு அது வரல. ஆமா சார். அடுத்தது ஆனந்த் தியேட்டர்ல 2 தியேட்டர் இருந்தது. ஒன்னு ஆனந்த் தியேட்டர், இன்னொன்னு லிட்டில் ஆனந்த். இந்த ஆனந்த் தியேட்டருடைய ஓனர் தான் அக்னி நட்சத்திரம் படத்துல வில்லனா வருவாரு. இந்த தீப்பெட்டி அப்படி பண்ண உடனே உஃப்னு ஊதிட்டு சும்மா எரிச்சு காட்டாத போடான்னு சொல்லுவாரு. அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு, தியேட்டரும் ஃபேமஸ் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் போயிட்டாரு, தியேட்டரும் போச்சு. சோ இந்த ஆனந்த் தியேட்டர் அது ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர். ராஜலட்சுமி நாகேஷ் தியேட்டர், அது ஆக்சுவலா நாகேஷ் தியேட்டர். பிற்காலத்துல வந்து அது ராஜலட்சுமி நாகேஷ் தியேட்டரா இருந்தது. அதுக்கப்புறமா அதுவும் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணவேணி தியேட்டர், அதாவது இந்த தியேட்டர் எனக்கும் இருக்கிற அந்த ஒரு ஞாபகங்கள் கொஞ்சம் அதிகம்.
10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் இந்த தேட்டருக்கு எங்க அப்பா கூட நான் போயிருக்கேன். இது டி நகர்ல நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இப்ப டி நகர் மெயின் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டோட டயகனலி ஆப்போசிட் தான் இந்த தேட்டர் இருக்கும், கிருஷ்ணவேணி தேட்டர். அதுக்கு அடுத்தது ஜெயந்தி தேட்டர். இங்கதான் நான் அஞ்சலி படத்தை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் கட்டே அடிக்கல, எல்லாரும் போய் பார்த்துட்டு வாமான்னு சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். திருவான்மியூர்ல வந்து இந்த தேட்டர் இருக்கு, ஜெயந்தி தேட்டர். சஃபாரி தேட்டர்னு ஒரு தேட்டர், இது ராயப்பேட்டால இருந்த ஒரு தேட்டர். இது பைலட் தேட்டர் காலகட்டத்துக்கு முந்தைய காலகட்டம். சொல்லுங்க சார். சஃபயர் அது சஃபயர் இல்ல சார், சஃபயர் இல்ல, அதனாலதான் நான் குறிப்பா சொன்னேன். இது ராயப்பேட்டால இருந்த சஃபாரி தேட்டர். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பழனியப்பா டாக்கிஸ், இது நியர் அம்ஜிக்கரை. இதெல்லாம் இந்த பக்கம் எங்க ஏரியா சைடு வருது. அம்ஜிக்கரையில எல்லாம் தேட்டர்லாம் அந்த காலத்துல வந்து வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது, தேட்டர் மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட். அப்புறம் கமலா தேட்டர், இன்றைய வரைக்கும் அத வந்து அதாவது குத்துயிரும் கொலையுயிருமா இருந்த அந்த ஒரு திரையரங்கத்தை இன்னைக்கு தூக்கி அவங்களுடைய மகன் வந்து நிறுத்தி இருக்கிறாரு. பழைய படங்களை போட்டு மக்களை உள்ள இழுத்து இன்னைக்கு அதை வந்து இது பண்ண வச்சிருக்கிறாரு. கமலா தேட்டர் வடபழனி. அடுத்தது ஓடியன் மணி தேட்டர், இது வந்து கொஞ்சம் பழைய சினிமாக்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல சினிமா மோகம் இருந்தவங்களால மட்டுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு குறிப்பான ஒரு தேட்டர் தான் இந்த ஓடியன் மணி தேட்டர். அடுத்தது ஸ்டார் தேட்டர், என்னோட ஃபேவரட் ட்ரிப்ளிகேன்ல ஸ்டார் தேட்டர். ஏன்னா அங்க போனா டெஃபினட்டா ரத்னா கேஃபில இட்லி சாம்பார் வடை சாம்பார் இல்லாம நாங்க தேட்டர் போனதும் கிடையாது, வந்ததும் கிடையாது, குறிப்பா ஃபில்டர் காஃபி. அடுத்தது கபாலி டாக்கீஸ், மந்தவெளிங்கிறதெல்லாம் அப்பெல்லாம் அவுட்ஸ்கர்ட்ஸ் தான், சென்னை சிட்டியை விட்டு வெளியில இருக்கிற மாதிரியான இடங்கள் தான். அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல இந்த திரையரங்கங்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்கிறத வந்து ஒவ்வொரு காணொலியிலும் நம்மளால பார்க்க முடியும். நீங்க எல்லாருமே இந்த தேட்டரோட பேர் ஞாபகம் இருக்க பட்சத்துல அந்த காணொலிகளை பார்க்கலாம். நியூ பிராட்வே டாக்கீஸ் ஜார்ஜ் டவுன் தான். அங்கெல்லாம் ரொம்ப இந்த ரிக்ஷாக்காரங்க, அதுக்கப்புறமா கூலி தொழிலாளிகள் அதிகமா வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்காகவே இந்த தேட்டர்ஸ் தான் இது எல்லாமே. அங்க டிக்கெட் விலைகள் வந்து 2 ரூபாய், 1 ரூபாய், 50 பைசா, 25 பைசால இருந்து டிக்கெட்ஸ். அடுத்தது பாட்ஷா தேட்டர். சோ பாட்ஷா தேட்டர் வந்து இன்னைய வரைக்கும் ஜாஃபர் கான் பெட், அந்த பாட்ஷா தேட்டர் அவர் ஒரு சபதமே எடுத்திருக்கிறாரு, நீங்க வந்து ஸ்லைட்ஸ்ல பார்க்க முடியும். நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க வெளியில இருந்து எங்களுக்கு யாரும் படம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நாங்க சில படங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம்ல, அதை வச்சு பழைய எம்ஜிஆர் படம் சிவாஜி படத்தை நான் ஓட்டுவேன். ஆனா நான் ஓட்டுவேன். இன்னைக்கு அவரோட திரையரங்கத்துல ரேட் வந்து 25 ரூபாய் தான். அதுல என்ன குவாலிட்டி நான் கொடுக்க முடியுமோ நான் கொடுப்பேன். ஏசி கிடையாது, ஃபேனை வச்சு ஓட்டுவேன். அதுல அந்த காலத்துல அந்த ஃபேன் வந்து அந்த சைட்ல இருந்து வந்து சுத்தம் தெரியுங்களா, அது சூப்பர் ஃபேனுங்க அது. அதுல என்ன காத்து நாங்க வாங்கி இருக்கிறோம் தெரியுமா. அதுல வேற சில ஃபேன் சத்தம் போடும், கட 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 கடன்னு, அதோட தான் படம் பார்ப்போம். அப்புறம் மயிலாப்பூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், மாமா மாமி அவ எல்லாம் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய தேட்டர் காமதேனு தேட்டர். மயிலாப்பூர்ல இருந்த ஒரே திரையரங்கம் காமதேனு தேட்டர். அந்த காமதேனு தேட்டர்ல வந்து எல்லா படங்களும் வரும். நிறைய வந்து அந்த காமதேனு தேட்டரை சுத்தி இருக்கக்கூடிய சாப்பாடு டிஃபன் கடைகள் எல்லாமே இன்னைக்கும் டிஃபன் கடைகள் இருக்கிறது, தேட்டர் போயிடுச்சு. ராக்ஸி தேட்டர் புருஷவாக்கம், இந்த பில்டிங்கே ரொம்ப ஆத்தன்டிக்கான ஒரு பில்டிங், ஒரு பழைய காலத்து பில்டிங். இது சமீப காலம் வரைக்கும் அந்த பில்டிங் இருந்தது, இப்ப பில்டிங் போயிடுச்சு. சமீப காலம் நான் சொல்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. லிபர்ட்டி தேட்டர் கோடம்பாக்கம், இது வந்து வடபழனியை தாண்டி அடுத்த இதுல இருக்கக்கூடிய லிபர்ட்டி தேட்டர். அதுக்கப்புறம் வந்து முரளி கிருஷ்ணா தேட்டர், இது ஷெனாய் நகர்ல இருந்த தேட்டர். இது எனக்கு தெரியும், அது சமீப காலமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் மோட்சம் தேட்டர், இதுவும் சமீப காலமா, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸா மாறிச்சு, ரெயின்போ காம்ப்ளெக்ஸ்னு இப்ப வந்திருக்கு. மோட்சம் தேட்டர் எங்க இருக்கும் அப்படின்னாக்கா பொர்ஷவாக்கத்துல இருந்து அந்த டுவர்ட்ஸ் கீழ்பாக்கு போற அந்த ரோட்ல மோட்சம் தேட்டர் இருக்கும். மினர்வா தேட்டர் ஜார்ஜ் டவுன், இந்த மினர்வா தேட்டரும் ரொம்ப ஒரு பழைய அத்தன்டிக்கான ஒரு தேட்டர். அங்க இருக்கிற அந்த வெளியில இருக்க கேட்டே பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்து பிரிட்டிஷ் காலத்து இது போட்டிருப்பாங்க, அந்த இது என்ன ஷட்டர் போடுவாங்க தெரியுங்களா, அந்த இரும்பு ஷட்டரு. அது நார்மலா எக்ஸா வரும்ல, இது அதுவே கொஞ்சம் டிசைனா இருக்கும், வித்தியாசமா இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து செலக்ட் அப்படின்னு 7 வெல்ஸ் சைதாப்பேட்ல இப்படி ஒரு தேட்டர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த தேட்டர் எல்லாம் ஒரு ஆர்வத்தோட பண்ணியிருக்கிறாங்க. கை கொடுக்கும் தெய்வம் ஏதோ ஒரு எம்ஜிஆர் படத்தோடவே அந்த தேட்டர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஓடலை. அவங்களால அதை வச்சு ரன் பண்ண முடியாம அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பிரபாத் தேட்டர் ஜார்ஜ் டவுன், இதுவும் வந்து ஜார்ஜ் டவுன்ல இருந்த நார்த் மெட்ராஸ். அபிராமி தேட்டர் புருஷவாக்கம். அபிராமி தேட்டர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து மாறி அது ஒரு காம்ப்ளெக்ஸா மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொரோனா காலத்துக்கு முன்னாடி அதை வேற ரெனோவேட் பண்றதா சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து ரெனோவேஷன் வேலை நடக்க போகுதுன்னு தான் போர்டு இருக்கு, இன்னும் எதுவும் நடக்கல. புவனேஸ்வரி தேட்டர், இதெல்லாம் இந்த பக்கத்து சைடு. எனக்கு இதை பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்தது என்னுடைய கணவர். அதுக்கப்புறமா வந்து அண்ணா தேட்டர்னு ஒண்ணு இருந்தது அண்ணா சாலையில. சன் தேட்டர்ஸ் ஸ்ரீநகர். இந்த சன் தேட்டர்ஸும் கமலா தேட்டரும் தான் பல திரையுலக பிரபலங்களின் ரொம்ப ஃபேவரட்டான தேட்டரா இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துல. பல திரையுலக பிரபலங்கள் இந்த 2 திரையரங்கங்கள்ல தான் அவங்க போய் படங்களை பார்த்திருக்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மி டாக்கீஸ்ன்னு சொல்லி அம்ஜிக்கரையில இது இருந்திருக்கு. இதுவும் ஒரு பழைய அதாவது இது ரொம்ப பழைய காலத்து பில்டிங்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது எனக்கு பில்டிங் ஞாபகம் இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 70 கடைசி இறுதியில இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சார்ந்து இருக்கும் இந்த கட்டடம். அதுக்கப்புறம் மகாராணி தேட்டர் ஓல்டு வாஷர்மேன் பெட். அதுக்கப்புறம் பிருந்தா தேட்டர் பெரம்பூர், இது ரொம்ப ஃபேமஸ். பெரம்பூர் வாசிகளுக்கு பிருந்தா தேட்டர் இல்லைன்னா பெரம்பூர் வாசிகளுக்கு வந்து ஒரு இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீனஸ் தேட்டர், அதுவும் பெரம்பூர் தான். வீனஸ் தேட்டர் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் நம்மவர் அப்படிங்கிற படத்தை வந்து நாங்க அங்கதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ கமலஹாசனுடைய நம்மவர் அப்படிங்கிற படம். உமா தேட்டர் கெல்லிஸ்ல, உமா காம்ப்ளெக்ஸ்னு இப்போ அந்த கார்னர்ல இருக்கு. அது ஒரு காலகட்டத்துல உமா தேட்டர்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நேஷனல் தேட்டர் தாம்பரம். அப்பெல்லாம் தாம்பரம்ங்கிறதே வந்து செங்கல்பட்டு தாம்பரம்லாம் வெளியூர். அங்க இருந்த ஒரு ஃபேமஸ் தேட்டர் நேஷனல் தேட்டர். ஏன்னா அந்த தாம்பரம் சுத்து வட்டாரத்துல இருந்த அத்தனை பேரும் அங்க வருவாங்களாம். அங்க டிக்கெட் எப்ப போனாலும் டிக்கெட் கிடைக்காதான். அவ்வளோ ஒரு பிஸியான தேட்டரா தாம்பரம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேட்டர் அவ்வளோ குட்டியான தேட்டரா இருந்திருக்கும் டெஃபினட்டா. அதோட கெப்பாசிட்டி 180 பேரா. எப்படி வச்சு அந்த காலத்துல இது ஒரு பிசினஸா பண்ணிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டர் வடபழனி. இந்த தேட்டரை மூடுறதுக்காக அவங்க ஒரு பெரிய முயற்சி எடுத்து அப்புறம் அவங்க குடும்ப இவங்களே வந்து இல்ல மூட வேணாம்னு முடிவு பண்ணி அப்புறமா திரும்பவும் அதை வந்து வேற வழி இல்லாம அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ராயல் தேட்டர் வில்லிவாக்கம். இந்த வில்லிவாக்கத்துல இருக்கக்கூடிய ராயல் தேட்டர், அதுக்கப்புறமா நாதமுனி தேட்டர் இப்பவும் இருக்கு. ஆனா அந்த ராயல் தேட்டர் தான் இப்போ வந்து இதுவா மாறி போச்சு. அது என்னது ஏஜிஎஸ் தேட்டரா மாறி போச்சு. அதுக்கப்புறமா வந்து நாதமுனி தேட்டர்ஸ், அது இப்பவும் நாதமுனி தேட்டரா தான் இருக்குது. அது 1-2 தான் அந்த மாதிரி இப்பவும் இருக்கு. முருகன் தேட்டர் அம்பத்தூர்ல முருகன் தேட்டர்ஸ், அது ரொம்ப அதாவது அதுவும் அப்படிதான். அம்பத்தூர் கூட சிட்டி லிமிட்டுக்கு தாண்டி. ஏன்னா அம்பத்தூர் எனக்கு திருமணமான பிறகு நான் அம்பத்தூர் பக்கம் போகும்போது வெல்கம் சென்னைன்னு இந்த பக்கம் போர்டு போட்டிருக்கோம், அந்த பக்கம் வந்து நன்றி மீண்டும் வருகன்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு அம்பத்தூர் தாண்டி இருக்கிற அத்தனையுமே வந்து சென்னையா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ அம்பத்தூர்ல இருக்கிற தேட்டரும் வந்து அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு ரெக்ரியேஷன் பாத்தீங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் சார் முருகன் தேட்டர் இருக்கு, மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஆமா சார், மாடிஃபை பண்ணி இப்ப இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கா ரொம்ப காலமாவே இருந்துட்டு வர தேட்டர். கிரவுன் தேட்டர் ஓல்டு வாஷர்மேன் பெட். அடுத்தது கிரவுன் தேட்டர், அது வந்து அந்த ஓல்டு வாஷர்மேன் பெட் ஜார்ஜ் டவுன். இங்க இருக்கிற தேட்டர்ஸ் எல்லாமே அவங்க ஒரு சின்ன சின்ன இடத்துல தான் 180 பேரு 200 பேரு 210 பேரு இவ்வளவு பேரை வச்சு மட்டுமே சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை, இங்கெல்லாம் மூட்டு பூச்சி நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் உட்லண்ட்ஸ் தேட்டர் ராயப்பேட்டா. உட்லண்ட்ஸ் தேட்டர் கூட இப்போ சமீப காலமா தான் அதெல்லாம் இல்லாம போச்சு. ஆல்பர்ட் தேட்டர், அதுவும் சமீப காலமா தான் ஆல்பர்ட் தேட்டரும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெற்றி தேட்டர் குரோம்பேட், இதே மாதிரிதான். இந்த குரோம்பேட் வெற்றி தேட்டர் இருக்கு இல்லையா, அதுவும் அது குரோம்பேட்டுங்கிறது கூட சென்னையை விட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ். அப்பெல்லாம் குரோம்பேட்டுங்கிறது சென்னையை விட்டு தள்ளி இருக்கும், மீனம்பாக்கத்தையும் கிட்ட இருக்கிறதுனால அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கும். இங்கேயும் வந்து என்ன குறிப்புனா சாமானியமா டிக்கெட் கிடைக்காது, இந்த தேட்டர் வந்து அவ்வளோ கஷ்டம், கியூல ரொம்ப நேரம் நிக்கணும் அப்படிங்கிறது தான்
இவங்க வைக்கிற ஒரு விஷயம். அப்புறம் நட்ராஜ் தேட்டர், பெரிமெட். பெரிமெட் நடராஜ் தேட்டர் எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ். என்னன்னா, நாங்க எங்க வீட்ல எல்லாம் வந்து சிந்தாதிரிப்பேட்டில் இருந்து சைக்கிள் ரிக்ஷால, அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரரோட பேர் அமாவாசை. அப்பா வந்து முதல் நாளே அமாவாசையை கூப்பிட்டு சொல்லிடுவாரு, இந்த மாதிரி நாளைக்கு நான் ஆஃபீஸ்ல இருந்து நான் நேரா வந்துடுவேன், வீட்டுல பசங்க ஒய்ஃப் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன்னா இவங்க நானு அம்மா என் தம்பி சைக்கிள் ரிக்ஷால ஏறிட்டோம்னா நாங்க நேரா வந்து நடராஜ் தேட்டர் போயிடுவோம். அப்புறம் அப்பாவும் அங்க நேரா நடராஜ் தேட்டர் வந்துடுவாரு. ஹிந்தி படம் அங்க நிறைய போடுவாங்க. நடராஜ் தேட்டர்ல நிறைய ஹிந்தி மூவிஸ் இருக்கும். அப்போ நாங்க போயிட்டு அங்க படம் பார்த்துட்டு அப்புறமா வந்து தர்பார்ல வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். இது இது வந்து என்னுடைய ஒரு இது. தர்பார் ஹோட்டல் எங்க இருக்குது? நேஷனல் தர்பார் அது பேரு. அது எங்க இருக்குன்னா நம்ம ரிப்பன் பில்டிங்குக்கு டயக்னலி ஜஸ்ட் அந்த லெஃப்ட்ல திரும்பினா பெரிமெட்டு, ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ரிப்பன் பில்டிங் இருக்கு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல அந்த டயக்னலி ஆப்போசிட்ல வந்து நேஷனல் தர்பார்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் இன்னைக்கும் இருக்கு. அதை பத்தின நிறைய யூடியூப்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் விஜயா தேட்டர், அசோக் நகர். இந்த அசோக் நகர்ல இருக்கிற விஜயா தேட்டர் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அதாவது என்ன ஃபேமஸ் அந்த இடத்துல அப்படின்னாக்கா, ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, எம்ஜிஆர் படம் அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப கில்லி படம் போட்டா எப்படி, இப்ப கில்லி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இப்ப கில்லி போடுறது. ஆனா விஜய் பழைய ஆளானா பழைய ஆள் கிடையாது. விஜய் இப்பவும் இருக்கிறாரு, பட் ஸ்டில் கில்லி படம் போட அந்த மாதிரி அந்த தேட்டர்ல போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு ஹீரோவுடைய காலகட்டம் முடியுதுன்னா அவங்க படம் போட்டு 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 இப்ப இந்த மாதிரி தேட்டர்ஸ் எல்லாம் ஒரு சில டைரக்ட் என்ன சொல்றது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் விருப்பப்படுவாங்க. ஏன்னா நமக்கான ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்கிற பதிவு பண்ற மாதிரியான தேட்டர்ஸ் இதெல்லாம். அப்பெல்லாம் பாருங்க பிசினஸ் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்ட்டு. அப்புறம் மேகலா தேட்டர், பெரம்பூர். அதுல இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அது பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது அடுத்த முறை நான் சார் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன். இந்த பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறது தான் இந்த மேகலா தேட்டர். எனக்கு மேகலா தேட்டர் கூட வந்து எனக்கு சில அனுபவங்கள் இருக்கு. பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு இல்ல, எல்லாத்தையும் தாண்டி வந்து மேகலா பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு கிடையாது. பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு இல்லையா சார்? அது கிடையாது, அது ஓட்டேரி. ஓ, அப்போ அது என்ன பக்காவா ஓட்டேரி தான் சொல்லணுமா? ஓட்டேரியில தான். ஓட்டேரி அது அது ரோடு பேர் வந்து ஒரு பேரு, பட் அது ஓட்டேரியில இருக்கு. ஓகே. பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல புவனேஸ்வரி தேட்டரு, வசந்த் அதெல்லாம் வந்து பெரம்பூர் பேரக்ஸ் ரோடா? ஓகே. இது வந்து மில்லர்ஸ் ரோடா? அப்போ இது மில்லர்ஸ் ரோடுக்கு டயகனல் இந்த பக்கம் பேப்பர் மில்ஸ் ரோடா? பேப்பர் மில்ஸ் ரோடு வந்து இங்க இல்ல, அது பெரம்பூர். வீனஸ் தேட்டர் இருக்கிற இடம் தான் பேப்பர் மில்ஸ். ஓகே சார், ஓகே சார், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஐனாவரத்துல இருந்த ஒரு தேட்டர் சயானி தேட்டர். அது சயானி காம்ப்ளெக்ஸா இன்னைக்கு இருக்குது. சயானி தேட்டர்ன்றது வந்து அதுவும் பிக்சர் ரொம்ப கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் கிடைச்சது, எடுத்திருக்கேன். இப்போ இந்த 56 தேட்டர்களை பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். இதுல சென்னை சிட்டியோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, அதாவது எப்படி மால் அப்படின்னா முதல்ல ஸ்பென்சர்ஸ் தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? இதுல சாந்தி தியேட்டர் விட்டீங்க போல இருக்கு. ஆனா இல்ல சார், வரேன் சார். அது வந்து 56 இல்லாத வருது. ஓகே. காம்ப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் அப்படின்னு வந்தா அதுல ஸ்பென்சர்ஸுக்கு முன்னாடியே ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் வந்ததுன்னா அதுதான் சஃபயர் தேட்டர். இந்த சஃபயர் தேட்டர் சென்னையில வந்ததுக்கு அப்புறமா சென்னையோட ரேஞ்சே மாறி போச்சு. சஃபயர் தேட்டர்ல ஒரே நேரத்துல 3 திரையரங்கம், அப்பதான் ஒரு தேட்டர்ல ஒரு ஸ்கிரீன் இருந்தது மாறி ஒரு தேட்டர்ல 3 ஸ்கிரீன் அப்படின்னு வந்தது. இப்போ நான் இதுல சில தேட்டர்ஸை இப்ப நான் தனியா எடுத்து வச்சு அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம சஃபயர் தேட்டரை பத்தி பார்க்கலாம். முதல்ல 70mm வந்தது சஃபயர் தேட்டர்ல தான். அதுக்கு பிறகு சஃபயர் தேட்டர்ல இருக்கக்கூடிய பல ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, 3 தேட்டர் சொன்னேன் இல்லையா சஃபயர்ல. ஒன்னு ப்ளூ டைமண்ட், ஒன்னு சஃபயர், ஒன்னது எமரால்டு. எமரால்டுல வந்து 200 பேர் சீட் கெப்பாசிட்டி, அண்ட் ப்ளூ டைமண்ட்லயும் 200 பேர் சீட் கெப்பாசிட்டி. ₹2.50 டிக்கெட். ஆரம்பிச்ச வருஷம் வந்து 1964. ஆரம்ப காலங்கள்ல ஃபர்ஸ்ட் சஃபயர் தியேட்டர்ல ஸ்கிரீன் ஆன படம் வந்து கிளியோபேட்ரா. அதுக்கப்புறமா ரொம்ப அதிக நாள் ஓடின படம்னு பாத்தீங்கன்னா மை ஃபேர் லேடி, அதுக்கப்புறம் சவுண்ட் ஆஃப் மியூசிக்.
ஜெயகாந்தனுடைய நிறைய கதைகள்ல இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் பத்தியும் இந்த தியேட்டர் பத்தியும் அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. குறிப்பா தியேட்டரோட பேரை மென்ஷன் பண்ணாம 11 மணிக்கு இங்கிலீஷ் படம் கூட்டமே இருக்காது போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அது ப்ளூ டைமண்ட் அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. மெட்ராஸ்ல ஊறி போன நிறைய பேருக்கு அவர் என்ன தியேட்டர் போடுறாரு என்ன போடுறாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரியும். அப்புறம் இதுல காலையில 11 மணில இருந்து மிட் நைட் 1:30 வரைக்கும் கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா மூவிஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ப்ளூ டைமண்ட்ல மட்டும். அங்க எப்பவுமே அந்த ஒரு 12 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு தெரியாம ரகசியமா மீட் பண்றவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆபீஸ கட்டடிச்சுட்டு போறவங்களா இருக்கட்டும், எப்பவுமே நிறைய பேர் அங்க தியேட்டர்ல தான் இருப்பாங்க. அந்த தியேட்டர் அதுக்காகவே ஃபேமஸ். நார்மலா ஃபேமிலியோடவே நாங்க சஃபேர் தியேட்டர் போனோம்னாலே சொல்ல மாட்டாங்க வெளியில. அதனால அப்படி ஒரு தியேட்டர் தான் அந்த சஃபேர் தியேட்டர். அது ஜெமினியோடைய டேர்னிங்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா நீங்க வீடு அப்படிங்கிற படம் அந்த ஒரு சில மூவிஸ்ல அது கேப்சர் பண்ணிருப்பாங்க. அது ஃபிளைஓவர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ அதோட வியூ ரொம்ப அழகா இருக்கும் அந்த சஃபேர் தியேட்டர். ஏன்னா அதோட அது ஒரு ஒரு கார்னர்ல இருக்கிறதுனால அப்படி ஒரு வியூ இருக்கும் அந்த சஃபேர் தியேட்டருக்கு. ஆனா இப்ப உண்மையாவே சென்னையோட அடையாளங்களை இழக்கிறோம். அதுக்காக வருத்தப்பட முடியாது. ஒண்ணு போனாதான் இன்னொன்னு வரும். எனக்கு இது எதுவுமே நான் வருத்தத்துல நான் சொல்லல. ஏன்னா பழசு வேணும் பழசு வேணும் பழசு வேணும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஒண்ணு அது நம்ம இடம் விட்டாதான் பின்னாடி அந்த இடத்துல இன்னொன்னு செடி முளைக்கும். அதனால இதெல்லாம் ஞாபகங்களை மனசுல எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர ஐயையோ போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அடுத்தது ஆனா சஃபேர் தியேட்டர்ல புதர்தாங்க முளைச்சுக்குது இப்போ. அது சில அரசியல் இது காரணமாக அது அதை பத்தி யூடியூப்ல கூட அதோடைய பழைய பெருமைகள் தான் பேசப்படுதே தவிர இப்போ புதுசா நடக்கக்கூடிய பல சர்ச்சைகளை யாருமே எடுக்க தயங்குறாங்க. அதனால அதை நம்மளும் எடுக்க வேண்டாம். 1000 பேர் கெப்பாசிட்டி உள்ள முதல் தியேட்டராக அது சஃபேர் தியேட்டர் தான் வந்தது. அது ரொம்ப பிரம்மாண்டம். அதுக்கப்புறம் தான் தேவி பாரடைஸ் எல்லாம் வந்தது. இது அதுக்கு முன்னாடி வந்த தியேட்டர். 1994 எதிர்பாராத ஒரு சம்பவமாக சஃபேர் தியேட்டர் ஆல் ஆஃப் அ சடன் ஹிந்துல ஒரு நாள் காலையில செய்தி வருது. அந்த செய்தியே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை இப்ப இதுல நான் நோட் பண்ணிக்கல, என்னுடைய தவறுதான். அப்படி அதாவது நமக்கு திக்குன்னு இருக்கும் தெரியுமா? ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க ஏதாவது ஆயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பண்ணும்ல, அந்த மாதிரி இருந்தது வேர்டிங். அது ஆல் ஆஃப் அ சடன் ரொம்ப ஒரு பேரும் புகழும் உள்ள ஒரு ஒரு மா மனிதர் இன்று இந்த உலகை விட்டு மறைந்து விட்டாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சஃபேர் தியேட்டர் க்ளோஸ்ட் அப்படின்னு. அது அவ்வளோ ஒரு வலி வேதனைக்குள்ள ஒரு விஷயமா இருந்தது. இந்த 70mm நிறைய அந்த இடத்துல இங்கிலீஷ் படமும் இந்தி படங்களும் அங்க திரையிடப்பட்டது. வெளிநாட்டு ஒரு சில படங்கள் அங்க திரையிடப்பட்டது அவங்களுடைய பெருமை அந்த இடத்துல பதிவானது அப்படின்னு ஒரு சின்ன பதிவும் இருக்கு. எஸ்கலேட்டர் அப்படின்னு சென்னை சிட்டில ஃபர்ஸ்ட் வந்தது ஸ்பென்சர்ஸ் அப்படிங்கிறது தவறு. சஃபையர் தியேட்டர்ல எஸ்கலேட்டர் வந்துருச்சு. இது ஒரு பதிவா நான் படிச்சேன். அடுத்தது இந்த டீ காஃபி இது எல்லாமே தியேட்டர்லயே சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வசதி சஃபையர் தியேட்டர்ல முதல்ல 1970களிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு மால்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மல்டி பிளெக்ஸ்ல பண்றக்கூடிய விஷயங்களை அன்னைக்கு சஃபையர் தியேட்டர் பண்ணிருக்கு. இது சஃபையர் தியேட்டரை பத்தின விஷயம். இந்த மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கிரவுன் தியேட்டர், இதுக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. கிரவுன் தியேட்டர் ரொம்ப ஒரு சில முக்கிய புள்ளிகள், எப்படி திரை உலகத்துல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எப்படி அந்த சன் தியேட்டர்ஸ்லயும் கமலா தியேட்டர்லயும் போய் படங்கள் பார்த்தாங்களோ, அதே மாதிரி இங்க பிசினஸ் ரிலேட்டட் பீப்புள் எல்லாமே இங்க கிரவுன் தியேட்டர்ல கொஞ்சம் அமைதியா எந்த தொந்தரவும் இல்லாம அந்த காலத்துல கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு போறதுக்காக சூஸ் பண்ண ஒரு இடமாக அந்த மின்ட்ல இருக்கக்கூடிய இந்த கிரவுன் தியேட்டரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் முதல்ல டூரிங் டாக்கீஸ்ன்னு இருந்ததை தியேட்டர்ஸா மாத்தி
அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறத ஒரு காம்ப்ளெக்ஸா மாத்தி அன்னைக்கு அதுக்கு பிறகு அதை ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஒரே இதுல பல தியேட்டர்களா கொண்டு வந்த காலகட்டத்துல தான் பரபரன்னு நிறைய திரைப்படங்களும் பெரிய பிரபலங்களும் அந்த பெரிய பெரிய கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சு பிரம்மாண்டங்கள் வர ஆரம்பிக்கிற காலகட்டத்துல தான் தேவி பேரடைஸும் சாந்தி தியேட்டரும் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரளயத்தையே கொண்டு வந்துச்சு. தேவி தியேட்டர்ல ஒரே தியேட்டர்ல தேவி பாலா அப்படி அடுத்து 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 எல்லாத்துலயுமே ஹிந்தி படம், மலையாள படம், தமிழ் படம், தெலுங்கு படம்னு போட்டு தாக்குன்னு தாக்கினாங்க. அதுக்கு பக்கத்துல சாந்தி தியேட்டர், அது திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய மூத்த அண்ணன் சண்முகம் அவருடைய ஊந்துதலால அந்த தியேட்டர் நிறுவப்பட்டு அதுக்கு எல்லா சிவாஜி படமும் அங்கதான் இருக்கும். அதுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அது உள்ள போனீங்கன்னா அந்த ஈஸ்டர்மன் கலர்ல அவங்களோட பிரதர்ஸ், அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரோட போட்டோவும் அந்த தியேட்டருக்குள்ள அந்த ஃப்ரேம் தேக்கு மர ஃப்ரேம்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த போட்டோஸ், அது போட்டோவே அழகு பார்த்துனே இருக்கலாம், அப்படிதான் இருக்கும். அவங்க வாங்கின அந்த ஷீல்டு, அதாவது அப்பெல்லாம் ஒரு முறை இருந்தது. எந்தெந்த தியேட்டர்ல எந்தெந்த திரைப்படங்கள் அதிகமாக ஓடுகிறதோ அப்போ அவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு அந்த விருதுகள் எல்லாம் அங்க டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எங்க அப்பா வந்து நல்லா படிச்சுனா, நல்ல பெரிய ஆள் ஆனினா, இந்த மாதிரிலாம் நீ விருது வாங்குவனெல்லாம் எங்கெல்லாம் கத்து கொடுத்தாரு. அதெல்லாம் அப்பெல்லாம் ஒன்னும் மனசுல எல்லாம் ஏறல. உள்ள போய் சினிமா பாக்குறோமா, எனக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுப்பாங்களா, இதுதான் என் மனசுல இருந்தது. அப்போ அதை பத்தியா நீ பெரிய ஆள் ஆனினா இதெல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் எனக்கு படிப்பினை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை பத்தின குட்டி குட்டி போஸ்டர்ஸ், வரப்போற படத்தை பத்தின போஸ்டர்ஸ் எல்லாம் அங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த படம் வரப்போகுது, அந்த மாதிரி எல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வெயிட் பாக்குற மிஷின். அங்க போய் வெயிட் பார்க்கும்போது இந்த வெயிட் பாக்குறத விட அதுல ஒரு வேர்டிங் ஒண்ணு வரும், அது அட்டை மாதிரி ஒண்ணு டொப்புக்குன்னு அது விழும், அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 25 பைசால இருந்து தான் நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த 25 பைசா, அப்புறம் வந்து 50 பைசா ஆச்சு, அப்புறம் ₹1 ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மிஷினை நான் எங்கேயுமே பார்க்கல. இது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் ஏவிஎம் ராஜேஸ்வரி வந்துட்டு டாப்லி சவுண்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஏவிஎம் ராஜேஸ்வரியில தான் 1979ஆம் ஆண்டு. அந்த டைட்டானிக் அப்படிங்கிற அந்த திரைப்படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. ஏன்னா அது ஏவிஎம் ராஜேஸ்வரியில அந்த சவுண்டோடைய வேல்யூ எப்ப தெரிஞ்சதுன்னா டைட்டானிக் படம் வரும்போது. அப்ப எப்படி வந்துருச்சு சவுண்ட், எப்போ வந்துருச்சு 79லயே அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதோட வேல்யூ தெரிஞ்சது கொஞ்சம் லேட்டா. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வரும்போதுதான் நமக்கு அதோடைய விளைவுகள் வருது. அதுக்கப்புறம் வந்து சரி, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். சாந்தி தியேட்டர் பத்தி பார்த்தோம், தேவி பேரடைஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ டிரைவிங் தியேட்டர் அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை இஸ் பிரார்த்தனாங்கிறது தான் வெரி வெரி ஃபர்ஸ்ட் டிரைவிங் தியேட்டரா சென்னைக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை எடுத்து அதுல ஏசி ஹாலுங்கிறதையும் தனியா டிவிஷன் மாதிரி போட்டு ஆராதனா அப்படின்ற இடத்துல உள்ள ஏசில ஹால்ல சினிமா பார்க்கலாம். நீங்க கார்லயே உட்காந்து பாக்குறதுக்கும் அங்க நீங்க கார்ல உட்காந்துக்கிட்டே என்ன ஆர்டர் பண்ணாலும் கார்கிட்டயே வரும். நீங்க அதுலயே உட்காந்துட்டு கார் உள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க படம் பார்க்கலாம். காருக்கு வெளியில இது போட்டுட்டு மேட் போட்டுட்டோ இல்ல கார்லயே சேர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அங்க போய் வச்சு பாக்குற மாதிரியான வசதிகள் பிரார்த்தனா தியேட்டர்ல இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அதனால என்ன நடந்ததுன்னா ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களான பெரிய பெரிய ஃபிலிம் ஸ்டார்ஸே தங்களுடைய படங்களை நீங்க பிரைவேட்டாவே எங்களுக்காக போட முடியுமான்னு கேட்டு டே லாக் பண்ணி வீக் டேஸ்ல வந்து படம் பார்த்துட்டு போன பெருமை பிரார்த்தனாவிற்கு உண்டு. அதுக்கப்புறமா இந்த பிரார்த்தனா தியேட்டரை பத்தி என் தேவநாதன் அப்படிங்கிறவர் தான் 1991 500 பீப்புள் கெப்பாசிட்டியை கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த இடத்த வந்து அவர் சூஸ் பண்ணி பண்ணாரு. அண்ட் தட் ஹாஸ் பீன் க்ளோஸ்ட் இன் த இயர் ஆஃப் 2020. கொரோனா பீரியட்ல வழக்கம் போல மற்றது மூடப்பட்டது போல் இதையும் மூடிவிட்டார்கள். சினிமா, சாப்பாடு, இது ரெண்டுமே சென்னையில அன்றுல இருந்து இன்று வரைக்கும்
ஒரு ட்ரெயின் ட்ராக் போற மாதிரி ஒரே பாதையில தான் போகுது. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்லயுமே ஆல்மோஸ்ட் தியேட்டர்ஸ் இருந்திருக்கு. ஒரு சில ஏரியாஸ்ல 2-3 தியேட்டர்ஸ் இருந்திருக்கு. ஒரு சில ஏரியாஸ்ல ஒரு தியேட்டர்ஸ் இருந்திருக்கு. மொத்தத்துல தியேட்டர்ஸ். அதே மாதிரி அந்தந்த ஏரியாவுல தியேட்டரை ஒட்டி சாப்பிட்றதுக்கான இடங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய சென்னை சிட்டியோடைய தியேட்டர்ஸ்க்கு இவ்வளோ வேல்யூஸ் மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை அப்படிங்கிறது ஒரு திரைப்படத்துல விஜய் கூட அதை சொல்லுவார். அதாவது சென்னைன்றது என்ன அப்படின்னா, பல ஊர்ல இருந்து ஒன்று கூடி இங்கு வந்து வாழ வந்திருக்கிறவங்க தான் அதிகமான பேர் சென்னைன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒருத்தங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த இடம் இருக்கிறதுனால மட்டும்தான் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் எங்க சென்னையுடைய பெருமையா எல்லோராலும் பார்க்கப்படுது. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அகஸ்தியா தியேட்டர் அப்படின்னு தண்டையார்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர். அந்த அகஸ்தியா தியேட்டருடைய நிறுவனர் அவர் ரொம்ப தன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் அங்க அவர் சொல்லியிருக்கிறாரு. பாஷா தியேட்டர் அப்படின்ற அவரும் அந்த தியேட்டரோட நிறுவனர் தான். அவர் மினர்வா தியேட்டர் அப்படின்னு, அந்த பாஷா தியேட்டர் தான் மினர்வா தியேட்டர், ரெண்டும் ஒண்ணுதான். அவரும் அவருடைய வேதனையும் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஸ்லைட்ஸை பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்லைடா மாத்தும் போது அந்த ஸ்லைடை பத்தி உங்களுக்கும் அந்த நாஸ்டாலஜிக் மெமரி போகும். அதை பாருங்க. உதயம் தியேட்டர் சொல்லவே இல்லையே, ரொம்ப வருஷமா இருக்கு. அசோக் அது இல்ல புதுசு. லதா என்ன கேட்டீங்க? அசோக் உதயம் நகர் தியேட்டர் உதயம் காம்ப்ளெக்ஸ். தியேட்டர், உதயம் காம்ப்ளெக்ஸ். அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல சமீபத்துல வந்தது நிறையவே இருக்கே. அதெல்லாம் ஆட்டத்துல சேர்த்து இல்ல. ராஜகுமாரி தியேட்டர் சொன்னீங்களா? இல்ல சொல்லிட்டேன் சார். இல்ல ராஜ்குமாரி சொல்லல. ஆனா இது நாகேஷ் தியேட்டர், ராஜ்குமாரி தியேட்டர். நாகேஷ் நாகேஷ் ராஜ்குமாரி சொன்னீங்க. வேற. அது பேர் ராஜேஷ் ராஜகுமாரி. வேற, ராஜகுமார் தியேட்டர் வேற. இந்த பிரார்த்தனா இல்ல சார், தியேட்டரோட நான் பேரை சிஸ்டர் பார்த்துட்டேன். கன்சர்ன் மாம்பழம். ராஜேஸ்வரி இந்த பக்கம் தியேட்டர் சிக்னலுக்கு அந்த பக்கம். கரெக்ட், ராஜேஸ்வரி தியேட்டர் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. அதே மாதிரி ராஜகுமாரி. சங்கம் காம்ப்ளெக்ஸ் கூட சொல்லலையேப்பா. சங்கம் காம்ப்ளெக்ஸ், சங்கம் சங்கமம் இல்ல, சங்கம் ஆமா, சங்கம் சங்கம் தான். சங்கம் காம்ப்ளெக்ஸ் கரெக்ட். அது சங்கம் சொல்லவே இல்லையே. காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இங்க கீழ்பாக்குக்கு வந்து சங்கம் காம்ப்ளெக்ஸ். அதான் பிரார்த்தனா அது உடைய ஆயிடுச்சு சார். sister எப்படியும் ஒரு 50 வருஷம் இருக்கும், 50 பிரார்த்தனாவுடைய வருடம் இருக்கும். அது மாதிரி அண்ணா பிரார்த்தனாவுடைய நகர்ல கிராண்ட் தியேட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இதோட பதிவுகள் எல்லாம் இல்ல. சங்கம் காம்ப்ளெக்ஸ் பதிவு இருக்கு, பட் பழைய பிக்சர் கிடைக்கல, புதுசுதான் இருக்கு. ஆனா கிராண்ட் தியேட்டர்னு ஒண்ணு வந்து அண்ணா நகர்ல இருந்தது. எனக்கு தெரிஞ்ச கிராண்ட் தியேட்டர் அண்ணா நகர்ல இருந்தது. ஆனா இப்போ வந்து அதோட பதிவு எங்கேயுமே இல்ல. போட்டோ கூட எனக்கு கிடைக்கல. பிரார்த்தனாவுடைய சிஸ்டர் ஸ்லைடு கன்சர்ன் போடுங்க சார். ஸ்ரீனிவாசா போடுங்க தியேட்டர், சார். ஸ்ரீனிவாசா தியேட்டர். ஸ்ரீனிவாசா அது தியேட்டர், ரொம்ப ஆமா, வருஷமா இருக்கு. வெஸ்ட் மாம்பலம் வெஸ்ட்மாம்பலம். ஸ்டீபன் கொரோனாக்கு அப்புறம் தான் அதை க்ளோஸ் பண்ணாங்க. கொரோனாக்கு அப்புறம் தான். நம்ம பிலிம் காம்ப்ளெக்ஸ். ராஜலட்சுமி தியேட்டர் இருக்கு. ஆதம்பாக்கத்துல ஜெயலட்சுமி தியேட்டரு. ஓகே. நூர்ஜஹான் தியேட்டர் விட்டீங்களே, சைதாப்பேட்டை நூர்ஜஹான் தியேட்டர். ஆமா 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 ஆமா. ஸ்லைட பாத்துருவோம், அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச தியேட்டர் எல்லாம் சொல்லலாம். ஓகே. சோ அடுத்த ஸ்லைட் சார். இதுதான் கெய்டி தியேட்டருடைய பழைய போட்டோ. இந்த மாதிரி உருவத்துல இருக்கும்போது அந்த கெய்டி தியேட்டருக்கு நான் போயிருக்கேன், ஞாபகம் இருக்கு. நடந்தே தான் போவேன், எங்க வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் போயிருக்கேன். அடுத்தது கேசினோ தியேட்டர். கேசினோ தியேட்டர்ல ரொம்ப பெரியது என்னன்னா, இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஃபவுண்டன், அப்ப தண்ணி வரும் இந்த ஃபவுண்டன்ல, அது ரொம்ப ஒரு வேடிக்கைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பில்டிங். இது உள்ளுக்கு வந்து தூண்கள் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட மெமரி அந்த தூணோட ஜாஸ்தி. ஏன்னா அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நான் இறங்கிட்டு அந்த தூணை சுத்தி சுத்தி வருவேன். அப்பா என்னை ஒரு கை பிடிச்சுப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வந்து சில இன்சூரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல குழந்தைங்க கீழே விழாம அப்பா வந்து எப்படி ஒரு கையை ஒரு இடத்துல பிடிச்சுக்கிறாருங்கிறத வந்து பிக்சர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா அப்பாக்களுமே அது பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பாட்லைட் அதை போடும்போது நமக்கு புரிய வருது, நம்ம எல்லாரோட தாயும் தகப்பனும் நம்மளை அப்படிதான் அரவணைச்சு பார்த்துருக்குறாங்கிற ஒரு புரிதல் வர ஒரு நிலையா நான் அதை பாக்குறேன். இது உங்க எல்லாருக்குமே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி கொடுக்கும். இந்த பில்டிங் எல்லாமே பாருங்க, இது நடராஜ் தியேட்டர், நான் சொன்னது பெரிமெட்ல இருக்கக்கூடிய தியேட்டர். இங்க நிறைய திரைப்படங்கள் இங்க இருந்து நான்
நான் பார்த்திருக்கேன். இதுதான் அந்த சஃபயர் தேட்டரோடது, த லாஸ்ட் தேட்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். எனக்கு இது மேல என்னவோ தெரியல, ஒரு கனெக்ஷன். அது ஐயோ இவ்வளவு அழகா இருந்துச்சுல்ல அப்படின்னு இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், இருந்துச்சு அவ்வளவுதான். இது ராக்ஸி தேட்டர். சோ இதுதான் வந்து அந்த ஸ்டார் தேட்டர். இது கிருஷ்ணவேணி தேட்டர். இதுல வந்து ரெண்டு இருக்கும். அதாவது கீழே இருக்கிறது வந்து உட்லண்ட்ஸ் தேட்டர். இவர் தான் வந்து இந்த பாஷா தேட்டரோடைய. இன்னைக்கு வந்து 20 ரூபாய் அந்த டிக்கெட்டோட விலை. இந்த மாதிரி டிக்கெட் இப்ப நம்ம பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் இங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த டிஸ்க் அடுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த டிஸ்க் வந்து அவரு தான், அது மேல இருக்கிறவர் தான் கீழே நிக்கிறாரு. அவரு அந்த காணொலியில அவர் சொல்லும் போது அவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த மாதிரிதான் அவர் போட்டு வச்சிருக்கிறாரு அந்த டிஸ்க் எல்லாமே. 290 பேர் உட்காரக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு அவரு இன்னைக்கு 70 பேர் 80 பேர் தான் வராங்க. ஆனா நான் விட மாட்டேன், நான் படத்தை ஓட்டிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு. இதுதான் அந்த பழைய காலத்துல வந்து அந்த படங்கள் ஓட்ட, அந்த ரீல்ஸ் உபயோகப்படுத்தி படங்கள் ஓட்டின காலம். இதுதான் அந்த சாந்தி தேட்டர். இது வந்து ஆக்சுவலா அகஸ்தியா தேட்டர்ல வச்ச அந்த ஒரு உள்ளுக்குள்ள வச்சிருந்த அந்த இது. இது அலங்கார் தேட்டருடைய போட்டோ இது. அது கூட என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த அலங்கார் தேட்டருடைய இது இல்ல, போட்டோ இல்ல. ஆனா யாரோ ஒரு வெள்ளைக்கார எடுத்து இதுல போட்டிருக்காங்க, நெட்ல போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு தான் அதுல ஒரு ரைட்டப்பே இருக்குது. சோ அந்த மாதிரி தான் அதெல்லாமே நமக்கு சேகரிச்சு வைக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. இது வீனஸ் தேட்டர், பெரம்பூர். வீனஸ் இப்படி இருக்காது, இப்ப S2 ஆக்சுவலா. அது இப்ப S2 இருக்கு. இல்ல வீனஸின் பேர் அதுல இருக்கு. பட் வீனஸ் தேட்டர் ஓகே. இது வந்து அகஸ்தியா தேட்டரோடைய உட்புறம். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஈவன் கேசினோல கூட இந்த மாதிரி 2 ரூபாய் டிக்கெட்டுக்கும் 5 ரூபாய் டிக்கெட்டுக்கும் இந்த மாதிரி மெல்லஸ் கியூ இருக்கும் தேட்டர்ஸ்க்கு. அந்த கதவை திறந்துட்டு உள்ள டிக்கெட் கொடுப்பாங்க, கியூல நிப்பாங்க ஜனங்கள்லாம். ஒரு அது என்ன படம், மனிதனா, நம்ம இவரோட சிவாஜி ரஜினிகாந்தோட படத்துல கூட அவரும் கவுண்டமணியும் சண்டை போட்டு டிக்கெட் போய் வாங்குவாங்க. மன்னன் படத்துல சண்டை போட்டு டிக்கெட் வாங்குவாங்க. அது இந்த மாதிரி இடத்துலதான் அது எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் தான் ஒரு சின்ன பதிவு. அந்த அப்பெல்லாம் வந்து கேலரி டைப் எல்லாம் கிடையாது சார். அதுலயே இருக்கட்டும் சார். கேலரி டைப் எல்லாம் கிடையாது. சீட்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் உட்காந்தா பின்னாடி இருக்கவங்க மறையும். அதனால எனக்கு வந்து எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, கைப்பிடி கை வைக்கிற இடத்துலதான் என்ன உட்கார வைப்பாரு. குட்டியா இருப்பேன், எனக்கு அதுலதான் உட்கார வைப்பாரு எங்க அப்பா. ஆனா பின்னாடி இருக்கிறவங்க வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, சார் குழந்தைய இறக்கி விடுங்க சார், குழந்தைய இறக்கி விடுங்க சார்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பா வந்து என்னோட தலையில கைய வச்சு என்ன அப்படி கொஞ்சம் குனிய வச்சுக்கிட்டே இருப்பாரு. கஷ்டப்பட்டு படம் பார்த்துருக்கிறேன் தெரியுமா. அதெல்லாமே ஒரு வரலாறு. அடுத்தது வந்து இதுதான் அகஸ்தியர் தேட்டர். அப்போ இன்னைக்கும் வந்து அந்த அகஸ்தியர் தேட்டர் இருக்கு. ஆனா அது கடைசியா அந்த மூடுற நாள், நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு காணொலியே பாத்துருங்க, யூடியூப்ல தான் இருக்குது. இதெல்லாம் நான் அங்கிருந்து தான் எடுத்தேன். அந்த காணொலி பாத்தீங்கன்னா உண்மையாவே மனசு அவ்வளோ வேதனையா வலியா இருக்கு. அந்த ஆளு சொல்றாரு, எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது, நான் காலத்துக்கும் இங்கே இருந்துட்டேன், இப்ப இங்க இருந்து போன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அவருக்கு பாத்தீங்கன்னா சம்பளம் எல்லாம் ரொம்பவே இல்லை, இருந்தாலும் அவருக்கு அந்த தேட்டர்ல வேலை பார்க்கறது தான் ஒரே விஷயம். இன்னைக்கு அந்த தேட்டரை மூடுற மாதிரி அந்த காணொலி எடுத்திருக்கிறாங்க. அது அவ்வளவு வலி கொடுக்குற, ஒரு மனசு கலங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவ்வளவுதான் சார். சோ இதுதான் வந்து சென்னை. இப்ப நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கும் தெரியும் அவங்கவுங்க ஏரியா தேட்டர்ஸ். உண்மையாவே வந்து நான் மிஸ் பண்ண தேட்டர்ஸ்லயே இப்ப 2-3 இதுல இல்ல. இப்ப நானே வந்து பார்த்த அந்த அப்பா, எங்க அப்பா கிட்ட கேட்டேன், எங்க அப்பா பாவம் இப்பதான் ஏதோ உடம்புலாம் முடியாம இருந்து கொஞ்சம் தேறி வர. நீ என்ன கேக்குறேன்னு தெரியல. நான் அது எந்த தேட்டர் தெரியுமா, இப்ப ரவி சார் சொன்னாரு பாத்தீங்களா. ஏன்னா அப்பா எல்லாம் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்தாங்க. சோ அந்த தேட்டர் தான் வந்துட்டு நான் அப்பா நீங்க வெஸ்ட் மாம்பலத்துல தேட்டர் சொல்லுங்கன்னு போது எனக்கு பதிவு ஆகல, பட் எனக்கு தெரியுது. அதே மாதிரி சயானி தேட்டர் கூட பதிவு கூட எங்கேயுமே இல்ல. உமா காம்ப்ளெக்ஸ் பதிவு எங்கேயுமே இல்லை. இது நான் எங்க வீட்டுக்காரர் சொன்னதுக்கு அப்புறமா நான் எடுத்தேன்.
இதெல்லாம் போட்டியா இதெல்லாம் எழுதிட்டியான்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த மாதிரி நிறைய பதிவுகள் இத்தனை தேட்டர்ஸ் இருந்ததுன்ற பதிவுகள் கூட இல்லை. இந்த தேட்டர்ஸ் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றோம்னா தேட்டர்ஸ் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? திரையுலகம்ங்கிறது வந்து இன்னைக்கு கொடிய கட்டி பழக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் நிறுவனம். அப்போ அந்த தொழில் நிறுவனத்தை இன்னைக்கு பிரம்மாண்டமா ஆக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய ஊர்கள்ல சென்னை ரொம்ப பெரிய வைட்டல் ரோல் பண்ணுது. அதுதான் ஏன்னா சென்னையில பல படங்களுக்கு தேட்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி தேட்டர்ஸுங்கிறத தாண்டி இந்த மாடர்ன் தேட்டர்ஸ், இந்த மாதிரியான தேட்டர்ஸ், அதாவது நடிகர்களை உருவாக்கி வெளி உலகத்துக்கு அனுப்பக்கூடிய முக்கிய பொறுப்பு வகிச்ச பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இங்கதான் நிறுவப்பட்டிருக்கு. ஷூட்டிங்கும் இங்கதான் எடுத்திருக்கிறாங்க. சென்னைங்கிறதே ரொம்ப பெரிய, பாம்பேல இருக்கவங்களைய திரும்பி பார்க்க வச்சது சென்னை தான். சென்னை மூலமா தான் அது நிறைய பாம்பேக்கே டிராவல் ஆகி பல விஷயங்கள் போயிருக்கு. அதே மாதிரி 16 வயது நிலையில அந்த டாக்டர் கேரக்டர் பண்ணவர் வந்து ஒரு காணொலியில அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதுவும் யூடியூப்ல அவைலபிளா இருக்கும், நீங்க பார்க்கலாம். அவரு இங்க டாக்டரா நடிக்கும் போது அவருக்கு என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ இவ்வளோ டாலா இருக்கிற, பாக்குறதுக்கு அழகா இருக்கிற, அங்க ஒருத்தன் நடிக்கிற அமிதாப் பச்சன், அவனை விட நீ அழகாவே இருக்கிற, நீ இப்போ அந்த ஊர்ல போய் நீ போய் நடிக்க போ, நீ எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல போய் உட்காந்துன்னு இருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ அவரோட நடிச்சவங்க எல்லாம் யாருன்னா, நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்களும் கமலஹாசன் சார் அவர்களும் திருமதி ஸ்ரீதேவி அவர்களும் தான். அப்ப என்ன நடந்திருக்கும்? இவர் வந்து கிளம்பி பாம்பே போயிட்டாரு. பாம்பே போயிட்டு அங்க எல்லா இடமும் ஏறி இறங்கி கடைசியில ஒரு ஆள் கிட்ட ஒரு பெரிய அப்ரூவல் கிடைச்சு அவர் நடிகனாவே ஆயிட்டாரு. சைன் போட்டுட்டாரு. அங்க படம் எடுக்கிறாங்க. 5 வருஷம் ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு அவரு சீப்போ அப்படின்னு விட்டுட்டு அவர் இங்க வந்துட்டு இருக்கிறாரு. இங்க வந்து பார்த்தா கமலஹாசன் கிட்ட நெருங்க கூட முடியல. ஏன்னா 5 வருஷத்துல அவர் வேற லெவல் போயிட்டாரு. ஸ்ரீதேவிங்கிற பேரு கூட சொல்ல முடியல. என்ன ஸ்ரீதேவி பேர் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கழுத்து பிடிக்கிறான். ரஜினிகாந்த்ங்கிறத வந்துட்டு இவரால மூச்சு திணற அளவுக்கு ஆகுதான் ரஜினிகாந்த் பேரை சொன்னா. அந்த அளவுக்கு அதிர்து இல்லைன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இதுதான் அங்கத்தி இண்டஸ்ட்ரி. இங்க சவுத்துல அவ்வளோ ஒரு ஃபேமஸ். இங்க எல்லாம் வேலை எல்லாம் சும்மா டக்குன்னு நடக்கும். ஒரு ஆள் உள்ள வந்தாங்கனாக்கா அவங்களோட எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்பீடா வேலை நடக்குமோ அவ்வளோ ஸ்பீடா இங்க வேலை நடக்குது. அந்த இண்டஸ்ட்ரி இங்கதான் ரொம்ப ப்ரொடெக்டிவா செயல்படுறாங்க அப்படிங்கிறத ஆல் ஓவர் இந்தியால இருந்து அது அப்ரூவ் ஆன ஒரு விஷயம். சோ திரையரங்குகள் நாம இன்னைக்கு கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரிக்கு சென்னை நகரம் ரொம்ப பெரிய தீனி போட்டிருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய திரையரங்குல சின்ன தொழிலாளிகள் கூட அவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா கர்ணன் படம் வந்தபோது கர்ணன் படத்தோடைய அந்த 2 பக்கம் அந்த அரசர் இதுல வந்துட்டு நிக்கிற மாதிரியான ஃபுல் செட் போட்டுதான் அந்த கர்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஃபுல் செட். அதுல உள்ள போகும்பொழுது அப்படியே கீழெல்லாம் அந்த தங்க காசுகள் எல்லாம் கொட்டி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுல்லா ஆர்ட் டைரக்டரை வச்சு செட்டு போட்டுதான் கர்ணன் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்போ ஒரு சினிமா பார்க்க வர மக்களை எப்படியெல்லாம் ஈர்த்து இருக்கிறாங்க அப்படின்றது. பல தெலுங்கு படங்கள் கேசினோ தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்திருக்கிறது. இது வந்து ஆந்திராவில் கூட நடக்காத விஷயங்களா பார்க்கப்படுகிறது. கன்னட படங்கள் இங்க பல நாட்கள் ஓடி இருக்குது. மலையாள படங்களும் மலையாள நடிகர்களையும் சென்னையில அங்கீகாரத்துக்கு அதிகமாவே அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க கேரளாவை விட. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தி படங்கள் இங்கதான் ஓவியங்கள் அழகாக தீட்டப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தியேட்டர்ஸ்க்கு இங்க இருக்கிறவங்களை பெயிண்ட் பண்ணி எத்தனை ஓவியர்கள் இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லையே, இப்பெல்லாம் டிஜிட்டல் ஆகி போச்சு எல்லாமே. அப்பெல்லாம் வந்து கமலஹாசனுடைய காக்கி சட்டை வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. கௌதமிய அதுல வந்து காக்கி சட்டையில அம்பிகாவுடைய ஃபேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வரைஞ்சிருப்பாங்க. நார்த்ல இருக்கிறவங்க இங்க கொடுத்து இங்க சென்னையில கொடுங்க வரையறதுக்கு, அங்க வந்து பேனர் இங்க சென்னையில இருந்து போகும் பேனர்ஸ். அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர் திரையுலகத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. ஆனா சப்போர்ட் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டேவும்
கலைஞர்கள் அவங்களோட லெவல் மேல மேல போய்கிட்டேவும், ப்ரொடியூசர்ஸ் எப்பவுமே அந்த ஒரு பெரிய பாரத்தை சுமப்பவர்களாகவே இருந்துகிட்டு, டைரக்டர்ஸ் நிறைய பொறுப்புகளை ஏற்றவர்களாகவே தான் இருக்கிறாங்களே தவிர இதுல மாற்றங்கள் பெருசா நான் பார்க்கல. நீங்கெல்லாம் பார்த்திருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சென்னை பற்றின விஷயங்களை மனம் விட்டு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பினை அளித்த திரு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கும், பொறுமையாக இருந்து ஒரு அவங்களோட மெமரிக்குள்ள போனவங்க எல்லாரும் தயவு செய்து திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னால எனக்கு வந்து இப்படி ஒரு பொறுமையா இந்த நிகழ்ச்சியை கேட்டமைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேணு, இதுல மேகலா தியேட்டர் வந்து புரோக்லின் ரோடு. புரோக்லின் ரோடு, ஓகே சார். புரோக்லின் ரோடு, அந்த ரோட்ல சரவணா தியேட்டர் இருந்ததுல்ல, அது சொன்னீங்களா? இல்ல சார், நான் சொல்லல. சரவணா இருந்தது, அது பக்கத்துல இன்னொரு தியேட்டர், 2 தியேட்டர் அங்க இருந்தது. அது ரெண்டுமே கிடையாது இப்ப சரவணா பக்கத்துல. அதே மாதிரி அங்கிருந்து நேரா வந்து பிரான்ஸ் ரோடு ஓட்டேரி அந்த இந்த பட்டாளம் போற ரோட்ல பாத்தீங்கன்னா லட்சுமி சரஸ்வதி இருந்தது. மகாலட்சுமி. சார் மகாலட்சுமி தியேட்டர் இப்பவும் இருக்கு சார். அவர் எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் தான், பாலாஜி. ஆமா, எனக்கு ஃப்ரெண்ட் அவரு. எங்களுக்கும் தெரியும். போச்சு சார். ஆமா, எனக்கு ஃப்ரெண்ட் அவரு. மகாலட்சுமி சரஸ்வதி தான் இல்ல, மகாலட்சுமி இருக்கு. இப்போ சரஸ்வதி இல்ல, மகாலட்சுமி இருக்குது. பாலாஜி வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வருவாரு. இதுல வந்து நம்ம இது பாலாஜி தான். சரஸ்வதி பக்கத்துல, சரவணா பக்கத்துல பாலாஜி தான். ஓகே. பாலாஜி சரவணா 2 தியேட்டர் பக்கத்துல இருக்கும். இங்க சரஸ்வதி மகாலட்சுமி மகாலட்சுமி இருக்கும். இப்போ வந்து பாலாஜியும் சரவணாவும் மூடிட்டு சரஸ்வதியும் மூடிட்டாங்க. மகாலட்சுமி மட்டும் தான். மகாலட்சுமி பாலாஜி வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஓ சூப்பர் சார். ஆமா, யோகா கத்துக்கினாரு என்கிட்ட. அப்படி போடுங்க சார். வெரி குட் சார். சார் நான் வெளியில கிளம்பணும் சார், நான் பேசிடுறேன் சார். வெளியில போறதுக்கு எங்க கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். வெளியில போறதுக்கு பர்மிஷன் கேக்கல, ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு பர்மிஷன் கேக்கல. ஓகே. ரேணு கைத்தட்டவே இல்ல சார். எஸ். இல்ல, எல்லாரும் சேர்ந்து அப்புறம் கை தட்டிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் போயிடுவாங்க சார். தட்டிடுங்க, நீங்க பாவம் கஷ்டப்படுறீங்க, கை தட்டிட்டு. ரேணு போயிடுவாங்கன்றீங்களா? ஆமா சார். என்ன சார் சார்லாம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கார். ரேணு அத நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன்னு சொன்னேன், அதான் ரைஸ் பண்ணேன். யாராவது பேசுங்க சார். ரேணு சூப்பரா சொல்லிட்டீங்க. சென்னை வாசின்றத நிரூபிச்சிட்டீங்க. சூப்பரா சொன்னீங்க. எனக்கும் நான் வந்து காஞ்சிபுரம் தான். எனக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு சென்னையில தியேட்டர்களோட. அப்பா வந்து சினிமா ரசிகர். ஆக்சுவலா நாங்க நிறைய படம் பார்ப்போம். ஸோ அதுவும் காஞ்சிபுரத்துல வந்து கோயிலும் தியேட்டரும் தான் என்டர்டெயின்மெண்ட்டே. ஸோ அதனால நிறைய படம் பார்த்துருக்கேன். இங்கிலீஷ் படம்லாம் வந்து அப்பா வந்து சென்னை கூட்டிட்டு வருவாரு. அப்போ ஒரு 2 days 3 days சென்னையில ஸ்டே பண்ணுவோம். அவர் பிஸ்னஸ் ரிலேட்டடா திங்ஸ் வாங்குறதுக்கு இப்படி எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்போ வந்து சினிமா ஆல்மோஸ்ட் 80s வந்து எவ்ரி இயர் வெக்கேஷன் மாதிரி தான் நாங்கள் சென்னைக்கு கூட்டிட்டு வருவாரு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய ஈடி, காந்தி, இந்த மாதிரி படம், மைடியர் குட்டி சாத்தான், இந்த மாதிரி சில தமிழ் படங்களும் பார்த்துருக்கோம். தேவி பாரடைஸ், ஈகா தியேட்டர், கமலா, அலங்கார், இந்த மாதிரி தியேட்டர்ல எல்லாம் பார்த்துருக்கோம். சங்கம், வுட்லேண்ட்ஸ், இதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. வந்து அது லேட் 80s இல்ல 90s எனக்கு சரியா, ஆஃப்டர் மேரேஜ் ஆயிட்டு வந்தா அப்படின்னு எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. பட் கொஞ்சம் சில தியேட்டர்ஸ் நீங்க சொன்னதுல எனக்கும் என்னோட மெமரிஸோடவும் அது கனெக்ட் ஆச்சு. அப்ப சென்னை வர்றதுனாவே ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அந்த மெமரிஸ்லாம், என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் எனக்கு நீங்க சொல்லும் போது ஞாபகம் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ரேணு. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சர்லா. தேங்க்யூ சர்லா. இப்போ நீங்க பர்மிஷன் கொடுத்தாச்சு, போலாம். பாய். ரொம்ப மகிழ்ச்சி. நான் அப்புறமா காஞ்சிபுரத்துல எந்த தியேட்டர்லாம் காணாது போயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஓகே. இப்ப காஞ்சிபுரத்துல சரளா காணும்னு தேடி நிக்கிறாங்க, நீங்க வேற. சார் அது எப்போ தேடணும் சார், அவங்க ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா வீட்டுக்கார தேட போறாரு. ஓகே. ஓகே, நைஸ். வாங்க, மாலதி பேசிட்டுப்பா.
நாலேஜ் பேஸ்ட். சரி மாலதி பேஸ்ட் அப்புறம் நான் வரேன். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நான் வந்து இந்த சிட்டிக்கு நடுவுல இருக்கிறது எல்லாமே தேட்டர் பாத்துருக்கேன்ப்பா. நீங்க சொன்ன அந்த கெய்டி குளோப் அந்த பக்கம் சிட்டிக்கு அந்த அண்ணா நகர் அந்த பக்கம்லாம் நான் போனதே கிடையாதுப்பா தேட்டருக்கு. கல்யாணம் ஆன பின்னர் கூட எங்க வீட்டுக்காரர் கூட்டு போல அந்த தேட்டர்லாம் கெய்டி குளோப் தேட்டர் அங்கெல்லாம் போனதே கிடையாது. ஆனா தேவி போயிருக்கோம், சாந்தி போயிருக்கோம், அது போயிருக்கோம். ஆனா ஸ்பென்சர் ஸ்கூல்ல இருந்த தேட்டருக்கு எல்லாம் போனது கிடையாது. இந்த பக்கம் அம்பத்தூர்ல தேட்டர் கிடையாது. அம்பத்தூர்ல இருந்த பக்கம், பெரம்பூர்ல இருந்த பக்கம், ஆல்பர்ட், சங்கம், ஈகா ஒண்ணு விட்டீங்க நீங்க. ஆக்சுவலி ஆமா ஈகா இருக்கு, ஈகா நானும் சொன்னேன். ஈகா இருக்கு, இன்னும் இருக்கு, ஓடுது. ஏன்னு விட்டுட்டாங்கன்னு சொன்னேன். ஈகா இருக்கு, இப்பவும் இருக்கு. சொல்றது விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஈகா தேட்டர், அது மாதிரி நிறைய தேட்டர்ல நாங்களும் நிறைய படம் பார்த்திருக்கோம். எனக்கு ஒரு சில தேட்டர்ல என்ன படம் பார்த்தேன்ற ஞாபகம் கூட இருக்குது. அது மாதிரி அதே மாதிரி நீங்க ராயல் சொன்னீங்க வில்லிவாக்கத்துல, சாந்தி விட்டுட்டீங்க. ஏன்னா அந்த தேட்டர்ல எல்லாம் நான் படம் பார்த்திருக்கிறதால எனக்கு அந்த படம் தேட்டர் ஞாபகம் வந்தது. சாந்தி தேட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ரொம்ப பழைய தேட்டர், இப்ப இல்ல அந்த தேட்டர் எல்லாம். அதே மாதிரி நிறைய தேட்டர் சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த இப்ப ஒவ்வொன்றும் சொல்லும் போது நம்மளுக்கு அத கனெக்ட் ஆயிட்டோம். எல்லாரும் போனது, முறுக்கு சாப்பிட்டது, கை முறுக்கு வித்துன்னு வருவா பார்த்தீங்களா, அந்த கை முறுக்கு சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அடிச்சு புடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்கினது, வேர்க்க விருக்க சினிமா பார்த்தது, எல்லாம் தப்பையா வெளியில வருவோம் படம் வெயில் காலத்துல. அதே மாதிரி நான் எக்ஸாம் 10th எக்ஸாமோ +2 எக்ஸாமுக்கோ முன்னாடி தமிழ் எக்ஸாம் எனக்கு நாளைக்கு எக்ஸாம்னா அந்த ரஜினிகாந்த் படம் அப்பதான் இங்க ராக்கி தேட்டர் அப்பதான் புதுசு. நீங்க பழைய தேட்டர்கள் தான் சொல்லியிருக்கீங்க, புது தேட்டரை பத்தி சொல்ல. ராக்கி அப்பதான் 80s லேட் 80s அந்த 83 82 தான் கட்டினாங்க. இந்த ராக்கி தேட்டர்ல நான் தமிழ் தானே சரி பாத்துக்கலான்ட்டு நான் போனேன் அந்த வேலைக்காரன் படத்துக்கு. ஸ்கூலே இருக்குமா அந்த தேட்டர்ல, பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் அந்த தேட்டருக்கு வந்தாங்க. எனக்கு அது மறக்கவே மறக்காது. நினைச்சு நினைச்சு அப்பப்ப நினைச்சு பரீட்சையை நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் தேட்டர்ல இருந்தோம். அதெல்லாம் எனக்கு நினைச்சா இப்ப நினைச்ச பயங்கர சிரிப்பு வந்துச்சு. அது நமக்கு வந்து ஃபெஸ்டிவல்னா சினிமா தான் ஒரு காலத்துல. சாமி கும்பிடுறாங்களோ சாப்பிடுறாங்களோ, எந்த படம் வருது எந்த படம் போய் பார்ப்போம், அதுதான் ஒரு ஃபெஸ்டிவலா இருந்துச்சு. யார் படம் வருது அப்படின்றது இருந்தது. ரொம்ப இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து எனக்கு எல்லாமே நமக்கு சினிமா விட்டு அப்படியே அதுக்குள்ள போயிட்டோம். ரொம்ப அருமையா இருந்ததுப்பா, ரொம்ப மெனக்கெட்டு இருக்கீங்க, நிறைய எடுத்திருக்கீங்க. நன்றிப்பா. தேங்க்யூ மாலதி. ரேணு சார், கொளத்தூர்ல முருகன் ஒண்ணு இருக்கு, மூகாம்பிகைன்னு ஒண்ணு இருந்தது. ஆமா சார், முருகன் மூகாம்பிகை எல்லாமே வந்து உங்களுக்கு 83 84க்கு மேலதான் சார். அது மூகாம்பிகை தேட்டர் இப்பவும் ஆக்டிவா தான் இருக்கு. வந்து ரொம்ப ஓல்டு தேட்டர். அப்படியா சார்? அது எனக்கு தெரியல. ரொம்ப ஓல்டு தேட்டர். நான் மூகாம்பிகை தெரியும், நான் சின்ன பையனா இருக்கும் போதே அங்க படம் பார்த்திருக்கேன். மூகாம்பிகை அப்புறம் தான் வந்தது. முருகன் வந்து அதாவது இந்த அம்பத்தூர் முருகனும் அந்த 2 பேர் தான் ஒரே ஆள் தேட்டர். முருகன் பக்கத்துல இன்னொரு தேட்டர் இருந்த பேர் ஞாபகம் வரல. ஆனா மூகாம்பிகா காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு இப்போ கொளத்தூர்ல. மூகாம்பிகா காம்ப்ளெக்ஸ். நாங்க மூகாம்பிகையில ப்ரொஜெக்ட் ரூம்லயே உட்காந்து படம் பார்ப்போம். என்னங்க சார்? மூகாம்பிகா தேட்டர்ல ப்ரொஜெக்ட் ரூம்லயே உட்காந்து படம் பார்ப்போம். எல்லாம் வந்துடும், நமக்கு பிஸ்கெட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துடும். எல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு மொத்தமா உட்காந்து படம் பார்ப்போம். அது வேற நினைவுகள், அப்புறம் சொல்றேன், ரெக்கார்டிங்ல வேணாம். சரி சார். 9 மணிக்கு மேல் வெள்ளி திரையில் காண்க. ஆமா, ஸ்பெஷல் ஷோ. வாங்க. நான் வரவா? வேற யாருன்னா பேசுறீங்களா? டைம் அவருக்கு ராம சார் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் வசந்தி மேடம். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேணு மேம். ரொம்ப அதாவது பின்னால கொண்டு போயிட்டீங்க, நிறைய ஞாபகங்கள். அது மட்டும் இல்லை, மெட்ராஸ் அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் எல்லாருக்குமே. அதில் தேட்டர் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய தேட்டர்லாம் இருக்கா அப்படிங்கன்னு பிரமிப்பு மூட்டுற மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில். நான் வந்து 1970 நினைக்கிறேன், 70 ஃபஸ்ட்டு சஃபயரில் வந்து மெக்கனாஸ் கோல்டுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க 75 mm தேட்டரில். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸில் படிக்க வரும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே 2 மூவி பார்த்தோம் சஃபயரில் தான் நினைக்கிறேன். த ஸ்பை ஹூ லவ்ட் மீ, அப்புறம் வந்து த கிராஜுவேட். அந்த 2யும் நாங்கள் MA முடிக்கும்போது நாங்கள் போய் பார்த்தோம்.
மற்றபடி நான் ரொம்ப தேட்டருக்கு போனது கிடையாது மெட்ராஸில். ஆனால் வந்து எல்லா பில்டிங்ஸ், அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இதே பேச்சை வந்து காலேஜுக்கு சொல்ல போகிறோம். காலேஜ் எல்லாம் இருக்காது இருக்காது. ஓகே, ஏன்னா இப்போ ஆன்லைனில் போக ஆரம்பிச்சிச்சுல. இப்போ நிறைய கோர்ஸ் ஆன்லைனில் கொடுக்கும்போது அவங்க வந்து காலேஜ் ஸ்பேஸை இங்கெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் நடக்கும், காலேஜஸ் வந்து ரொம்ப நடக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இது பிரிண்டிங்கோ, அதுக்கப்புறம் தபால் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே நிறைய மாறிடும். ஏன்னா டிஜிட்டல் அதெல்லாம் வர்றதுனால நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதெல்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ ஆக்சுவலாக ஆர்எம்கேவி அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளே இருக்காது. என்ன ஆன்லைனில் போயிட்டுருக்குறோம், ஆன்லைன்லேயே வாங்கிடுறோம்ல. ஸோ ஆன்லைனில் நிறைய சாய்ஸ் இருக்குது, கொண்டு வர்றாங்க. ஸோ அங்கே போகிறது இந்த மாதிரி ரொம்ப பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல வேணால், இங்கெல்லாம் மாலே குறைஞ்சிட்ருக்கு, இங்கெல்லாம் கடைகளே மூடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இன்னும் நடந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நடக்கும், 15 வருஷத்துக்கு நடக்கும். அப்புறம் அந்த கடைகளும் போயிடும். ஏன்னா வந்து ஆன்லைனில் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாறுதல் வரும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டவுன் டவுனில் இருக்கிற தேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹூஸ்டனில் டவுன் டவுனில் வந்து டவுன் டவுன் அப்படிங்கிறது பழைய இடம், அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் எல்லாம் இருக்கிற இடம். அங்கே இருக்கிற தேட்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி பாரம்பரியம் நிறைய உண்டு. அங்கே போய் பார்க்கறது. இன்னொன்று ஏன் டிமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அதில் ஏசியோ இந்த வசதிகள் சரியா இல்லை, எக்ஸிட் சரியா இல்லை, சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை. அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இல்லாத அந்த காலத்தில் கட்டினது, டக்குன்னு எக்ஸிட் ஆக முடியாது, டக்குன்னு அப்புறம் வந்து ஏர் கண்டிஷன் இல்லை, இதெல்லாம் யோசிச்சு அவங்க டிமாலிஷே பண்ணிடுறாங்க. நம்ம ஊர்ல இருந்தும் அந்த சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு நடத்துறவங்க இருக்கிறாங்க. ஆனா எத்தனை இடத்துல வந்து நம்ம வந்து உள்ள போய் உக்காந்துக்கிட்டு சிகரெட் ஊதிட்டு இருக்கிறவங்களை நம்ம பக்கத்துல உட்காந்து சிகரெட் ஊதும் போதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த அந்த சுச்சுவேஷன்லாம் நிறைய நம்ம தியேட்டருக்கு போயிட்டு வந்தா சிக்கானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாறுதல் வந்து கரெக்டு தான், நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் இன்னும் நிறைய மாறுதல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். இது வந்து வேற ஒரு கோணத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் அதுதான் உண்மை நடக்க போகுதுங்க. ஆனால் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க, நிறைய தகவல் சேகரிச்சிங்க, நிறைய ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நான் வரேன் சார். வாங்க சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப நீங்க நிச்சயமாவே 60 கட் போயிட்டீங்க. 60 கட் போயிட்டீங்க. முதல் தியேட்டர் சினிமால பச்சீப்பன் கரையில அந்த உள்ள ஹாஸ்டல்ல நைட் ஷோ போய் பார்த்த படம் போலீஸ்காரன் மகள், கேசினோ. அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த மன்றத்தில் ஓடி வரும் பாட்டெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு பாட்டு. கேசினோல போலீஸ்காரன் மகள், ஸ்ரீதர் எடுத்த படம், ரொம்ப பிரமாதம். அடுத்தது மினர்வால சைக்கோ, அடுத்தது கிளியோபேட்ரா. சஃபயர் தியேட்டர் ஆரம்பிக்க முதல் படம் அந்த ரெட் கார்பெட் என்ட்ரியோ, அந்த ஜிலு ஜிலு குளிர்வோ ஏசி எல்லாம் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் we are entering the ஏசி தியேட்டர். அவ்வளவு ஜில்லஸ். அந்த மாதிரி ஒரு படம் சொல்லலாம். குரோம்பேட்டில் 60கள் வந்து காலேஜ் படிக்கிறது வந்து 1001 மினரல் சைக்கோ சொல்லிட்டேன். தேவி பேரரசு மெக்கனாஸ் போர்டு, சஃபயர் தியேட்டர் கிளியோபேட்ரா சொல்லிட்டேன். ஆனந்த் தியேட்டர்ல என்டர் தி டிராகன். அதெல்லாம் கூட்டத்துல ஒரு தேட்டர் ஒரு ஷோ பார்த்துட்டு மறுபடியும் ஒரு செகண்ட் ஷோ பார்த்ததெல்லாம் உண்டு. ராக்ஸில ரிமெம்பர் நாகேஷ் கேஆர் விஜயா நடிச்ச படம், அது டி ஆத்துறாரு. அது பேர் சினிமா பேர் ஞாபகம். சாந்தியில கர்ணன், நீங்க சொன்ன கர்ணன் சொன்னீங்களே, கர்ணன் படத்தை பார்க்கறத விட அந்த போஸ்டர், ஜெய்ஜாண்டிக் போஸ்டர் பார்க்கறதுக்கு பெரிய கொண்டு வரும். அதுக்கு ஈக்குவலா எம்ஜிஆருடைய படம் சித்ரா தியேட்டர்ல வேட்டைக்காரர், அது குதிரையா ஆடு, அது ஒரு படம். அதுக்கு ஈக்குவலா கர்ணனுக்கு ஈக்குவலா ஓடின படம் எம்ஜிஆருடைய படம் சித்ரா தியேட்டர்ல மவுண்ட் ரோட்ல, அதுவும் அந்த பக்கம் தான் இருக்கு. கமலால குடியிருந்த கோயில், குளோப்ல ஃப்ரம் ரஷ்யா வித் லவ், ஆனந்த் தியேட்டர்ல நிறைய டிராகுலா படம் பார்ப்போம். வாரத்துக்கு ஒரு படம் பார்க்கறதுலாம் உண்டு. ஆனந்த் தியேட்டர்ல ஒரு படம் பார்க்கறப்பதான் எம்ஜிஆர் ஷூட் டவுன் ஷாட் டவுன், எம்ஆர் சுட்டு தள்ளப்பட்டாங்க, இன்டர்வல் சைட்ல வருது, அதோட படம் தியேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரிமெம்பர் எலெக்ஷன் முன்னாடி 66 முடிஞ்ச 67 எலெக்ஷன் முன்னாடி, ஜஸ்ட் எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எம்ஆர் சுட்டுதுன்னா தியேட்டர்ல ஸ்லைடா போட்டுட்டாங்க. உதயம் தியேட்டர்ல கடைசியா ஃபேமிலியோட பார்த்த படம் தேவரணும். அண்ணா நகர் கிராண்ட்ல படம் பார்க்கறதுக்கு என்ன ஞாபகம் இல்லை. ஜெர்ரி லூயிஸ் படம் நிறைய பார்ப்போம், ஆனந்த் தியேட்டர்ல போடுவாங்க காமெடியா.
நியூ கடைசியா பார்த்தது விளையாட படம் வந்தது ஃபேமஸ், அந்த கடலோர ஃபேமஸ், அந்த லவ் ஸ்டோரி படம் பேர் மறந்து போச்சு, ரொம்ப ஃபேமஸ். யாருக்கும் ஞாபகம் இல்லை. நியூ அந்த மலையாள படம் மறந்து போச்சு. ஓகே, 10th தியேட்டர் எல்லாம் இருந்தது பாத்துங்க சென்னையில. சாணிகளோட 10th தியேட்டர் தான் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு யாரும் தெரியும். விருந்த பக்கத்துல ஒரு தியேட்டர் இருந்து அதெல்லாம் சொல்லி தருவோம். எனக்கு அந்த தியேட்டர் பேர் மறந்து போச்சு. நிறைய அவ்வளவு சினிமாவும் நானும் வீக்கெண்ட் தான் ஒரு சினிமா, சண்டேனா ஒரு பீச், அவ்வளவுதான் என்னுடைய என்டர்டைன். அவ்வளவுதான். நிறைய ஞாபகம் வருது. ரொம்ப மூழ்கிட்ட தியேட்டர்ல ரியல் நோஸ்டால்ஜியா. தேங்க்யூ, ரொம்ப அருமையா எங்களை எல்லாம் அந்த பழைய காலத்து கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. செல்வா பேசுறீங்களா சார்? நான் லாஸ்ட் நீங்க லாஸ்ட். ஓகே தான் சார் வந்தேன். ஓகே ரைட். ராமு சாருக்கு கவுண்டர் கொடுக்கலாம்னு வெயிட் பண்றாரு சார். சரி சார், நீங்க பேசுங்க. நீங்க பேசுனதெல்லாம் அதான் கேட்டுட்டு இருக்கிறேன். பட் எனக்கு டக்குனு நீங்க இது பேசுனதை கேட்டது, நான் இது ட்ரிப்ளிகேன்ல சென்னையில இது சேப்பாக்கத்துல இருந்தோம். அங்க வந்து பேரகன் தேட்டரு அது சொன்னாங்களான்னு தெரியல. இந்த அம்மா பேரகன் தேட்டர், பேரகன் தேட்டர் தான் எங்க அம்மா மூவி. நான் சின்ன பையன், லாஸ்ட் பையன்றதால எங்க அம்மா உயிர் எடுத்துனே இருப்பேன். எப்போ போனாலும் அவங்க கூட ஓட்டிப்பேன். எங்க அம்மா திடீர்னு என் மேல பாசம் காமிச்சதெல்லாம் நான் அப்பதான் கவனிச்சேன். என்ன தெரியுங்களா? உள்ள போய் அந்த டோரை திறந்து டிக்கெட் கிழிப்பான் பாருங்க, அப்பதான் எங்க அம்மா பாசம் தெரியும். நான் நல்லா பெருசா வளர்ந்துருப்பேன், எனக்கு தூக்கி இடுப்புல வச்சுப்பாங்க. இடுப்புல வச்சு எதுக்கு நான் இடுப்புல வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் தெரியும் நமக்கு டிக்கெட்டே வாங்கலன்றது. அது வரைக்கும் கேரண்டின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அங்க போனதும் அவன் ஏமா இறக்கி விடுமான்னுவான். எங்க அம்மா அதிக மாதிரி இருந்து என்னை தூக்கி சொந்தம் நிப்பாங்க. சின்ன குழந்தைப்பா, ஏமா குழந்தை எவ்வளவு பெரிய பையனா இருக்கான், இறக்கி விடுமா. சீட்ல உட்கார கூடாது, நான் கைப்பிடியில தான் உட்கார வைக்கணும். இப்படி எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணி உள்ள போயிருக்கிறேன். அதனால இவங்க சொன்னும் போது எனக்கு அப்ப எப்படி எல்லாம் நம்ம வந்து சீட் பண்ணி மூவிக்கு போயிருந்தோம் அப்படின்றது ஞாபகம் வருது. ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க யூ கைஸ் கேரி ஆன். தேங்க்யூ. தேங்க்யூ செல்வா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ செல்வா. இடுப்புல தூக்கி வச்ச செல்வா. பேசுங்க சார். சார் நான் விட பேசுங்க. இல்ல சார் பேசட்டும். ரைட், இதான் நல்லது, இதான் நல்லது. கேட்டுன்னு அப்புறம் பேசலாம் இல்லையா? சார்ல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணவே மாட்டாரு. ஆமா, வாங்க சார், பேசுங்க சார். சென்னைன்னா என்னன்னு ஆரம்பிச்சாங்க. சென்னைன்னா முதல்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் காட்டணும், அடுத்தது எங்க எல்ஐசி பில்டிங் காட்டணும், அதுக்கப்புறம் பீச் காட்டணும். அப்புறமா நீங்க என்ன வேணா காட்டிக்கலாம். ஆனா இதுதான் முதல்ல காமிக்கணும். அப்பதான் கதாநாயகனும் சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தணும்னா இதுதான் இது முதல்ல. சரியா? முதல்ல அவங்க இறங்குறத காட்டணும், முதல்ல எல்ஐசி பில்டிங் காட்டணும், அப்புறமா பீச் காமிச்சுட்டா சரியா சென்னை வந்துடுச்சுப்பான்னு. அந்த பிரிட்ஜ் காட்டுவாங்க. அந்த பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கும்ல, இர்வின் பிரிட்ஜ், நேப்பியர்ஸ் பிரிட்ஜ், அயன் பிரிட்ஜ். அது அப்புறம் தான் நேப்பியர், முதல் வந்து அதுதான் இர்வின் பிரிட்ஜ், அயன் பிரிட்ஜ்னு சொல்லுவோம் அத. சரியா? அது நாங்க இரும்பரா பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ரீல்ஸ் சொன்னாங்க ரேணு. அது ரொம்ப முக்கியமான செய்தி. படத்துல எத்தனை ரீல்னு போடுவான். ஒரு ரீல் 10 நிமிஷம் ஓடும். அது ரீல் கட் ஆகிறதுக்குள்ள அவன் அடுத்ததை ஆரம்பிக்கணும். சமயங்களை கட் ஆயிட்டு இது போட்டான்னா ஒய் ஒய் ஒய்னு எல்லாம் விசாரிச்சிருவானுங்க. என்னடா தூங்குறியா அப்படின்னு பார்த்து கத்துவானுங்க. அந்த உசாரா பார்க்கணும். அதுல பஞ்சன் ஒண்ணு வரும், அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த ஒரு நிமிஷத்துல படம் முடிய போகுதுங்கிறதுனால ஒரு பஞ்ச் ஒன்று வரும். அதை அந்த ஆள் பார்த்துட்டு அது வர்ற போது இதை செட் பண்ணி வச்சிருப்பான். இது ஆஃப் ஆன உடனே அதை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான். ரெண்டும் அடுத்தடுத்து வரும். அப்புறம் இந்த மொத்தம் 12 ரீல்னா 120 நிமிஷம் அர்த்தம், 13 ரீல்னா 130 அர்த்தம். நமக்கு 15 ரீல்னா 2.5 மணி நேரம் கூட்ட காசுக்கு நல்லா இருக்குதியா, என்ன 2 மணி நேரத்துல ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பலருக்கும் தெரியாத செய்தியாக இருக்கும் இது ரீல் சமயங்கள்ல. இந்த தியேட்டர்ல 2 மணிக்கு அந்த படத்தை ஆரம்பிப்பான். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம். ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு தியேட்டர்ல இதே படத்தை 2:45 ஆரம்பிப்பான். இந்த 10 நிமிஷம் ரீல் முடிஞ்ச உடனே எடுத்துன்னு கீழே வந்து ஆட்டோ ரிக்ஷாக்காரன் இதை எடுத்துட்டு அங்க போய் கொண்டு வரணும். அவன் ரீல் ஆரம்பிப்பான். ஒரே ரீல் தான், 2 பேருமா ஷேர் பண்ணிக்குவாங்க பணத்தை. இந்த ஆட்டோக்காரன் போய் 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 வந்து வந்து 15 தடவை போனாதான் 15 ரீலும் அங்க போகும், பணம் மிச்சம் பண்ணுவாங்க. இது பல பேருக்கும் தெரியாத செய்தி. சரியா? அதுக்கப்புறம் கெல்லிசன் ஒரு தியேட்டர் ஒன்று இருந்தது, அதை நீங்க விட்டுட்டீங்க. உமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். உமா காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டாங்களா? ரைட். அப்புறமா
பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்தோம்னா லக்ஷ்மி தியேட்டர் முரளி கிருஷ்ணா தியேட்டர்னு இந்த அம்ஜிக்கரையில் இருக்கும். அது இந்த பச்சை பாஸ் பசங்களை மட்டுமே வச்சு ஓட்டுனது, வேற யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் தான் போகிறது. அதுவும் நாங்கள் முதல்லயே வெள்ளிக்கிழமை போயிடுவோம். வெள்ளிக்கிழமை மாத்துறோம் இல்லையா, உடனே போயிடணும். படம் நல்லா இருந்தா திருப்பி வியாழக்கிழமைக்குள்ள பார்த்துடணும். அதனால வெள்ளிக்கிழமை முதல் தடவை பார்த்துருவோம். ரொம்ப நல்ல படம்னா நாங்கள் திருப்பி 2வது வாட்டி போய் வியாழக்கிழமை இன்னொரு தடவை பார்த்துருவோம். மிஸ் ஆயிடுச்சுன்னா வியாழக்கிழமை எப்படியும் படம் பார்த்துருவோம். அதெல்லாம் பச்சை பாஸ் காலகட்டங்கள். இதே மாதிரி இந்த பக்கம் பத்மநாபான்னு ஒரு தியேட்டர் சொன்னீங்க. அந்த தியேட்டரில் மேனேஜர் வந்து என் கிளாஸ்மேட்டோட அப்பா. அதனால அவன் என்ன சொல்றான், வியாழக்கிழமை வாராமும் நம்ம 2 பேருமா படம் பார்க்கலான்டுவான். எல்லா வியாழக்கிழமையும் ஓட்டுக்கு போயிட்டு இங்கே அசோக் நகர்ல இருந்து நான் சைக்கிள் ஓட்டினேன். அங்கே போய் நாங்கள் 2 பேரும் உள்ளே போனால் மேனேஜர் பிள்ளைன்றதுனால விட்டுருவானுங்க, காலியாக தான் இருக்கும். நாங்கள் மாடியில் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு வர்றது எல்லா வியாழக்கிழமையும் இந்த பத்மநாபா தியேட்டரில் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா நியூ எலிஃபென்ட்ஸை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. இங்கே மலையாள படம் போடுவாங்க, இங்கிலீஷ் படம் போடுவாங்க. அது ஒன் தட் காட் அவே அப்படின்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், பிரமாதமான படம் பார்த்தேன். அதில் நியூ எலிஃபென்ட்ஸில் ஒருத்தனை கைது பண்ணி வச்சிருப்பானுங்க, இந்த பொலிட்டிக்கல் கைதி. அவன் தப்பிச்சு ஓடுறது 3 தடவை தப்பிச்சு போய் மாட்டிக்குவான், 4வது தடவை தப்பிச்சு போயிடுவான். நான் ஐ வில் கோ அவேன்னு சொல்லிடுவான் முதல்ல. படம் முழுக்க பிரமாதமாக இருக்கும். நியூ எலிஃபென்ட்ஸில் பார்த்தது. நியூ எலிஃபென்ட்ஸில் மலையாளம் போடுவான், இங்கிலீஷ் போடுவான். அப்புறமா அதே காம்ப்ளெக்ஸில் ஜாஃபர்ஸ் ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது. அதில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா தான் முரளி கிருஷ்ணா இதுல நியூ எலிஃபென்ட்ஸ்ல படம் பார்க்கணும், ஜாஃபர்ஸ்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அதே மாதிரி தேவி தியேட்டர் பக்கத்துல போனீங்கன்னாலும் பக்கத்திலேயே புகாரி போனோம், இல்லைன்னா பிலால் போனோம். புகாரி பிலால் போலன்னா அது பேர் இல்லை, கஜேந்திர விலாஸ்னு ஒன்று வச்சிருக்கோம் பக்கத்துல, அதுக்கு போனோம். கஜேந்திர விலாஸோ பிலாலோ புகாரியும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணாதான் அது முழுமை அடையும். அப்புறம் சாந்தி தியேட்டர், விஜயா தியேட்டர், ஜாஃபர் கான் பேட்டு. விஜயா தியேட்டர் வந்து 4 அணா, சாந்தி தியேட்டர் வந்து 30 பைசா. அது முன்னாலேயே போயிட்டோம்னா நம்ம மண்ணெல்லாம் குமிச்சு ஒரு 4 இன்ச்சு உயரமா உட்காந்துக்கலாம், நாம தலைமறைக்காம இருக்கோம்னுட்டு. மாந்தோப்பு வழியா குறுக்கில் நடந்து போவோம். இப்பதான் அதுக்கு 11th அவென்யூன்னு பேரு. டிராபிக் அநியாயத்துக்கு இருக்குது, போய் திரும்புற இடம் அது பூரா மாந்தோப்பு. அந்த மாந்தோப்புல நாங்க காலை சத்தம் பண்ணிக்கிட்டே போவோம், இல்லைன்னா பாம்பு கடிச்சிடும். அது வழியா கிராஸ் பண்ணி சாந்தி தியேட்டரும் இதுவும் போவோம். இது வந்து ஹை கிளாஸ்ன்னு பேரு. விஜயா தியேட்டர் 25 பைசா, சாந்தி தியேட்டர் 30 பைசா தான். அதுக்கப்புறம் பட்ரோடு ஜெயந்தி இல்ல பல்லாவரம் ஜோதி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தியேட்டர், ஞாபகம் இல்லை. 2 படம் 3/4 ரூபா போடுவோம். ஒரு படம் 8 அணா, 2 படம் 3/4 ரூபாய். அதனால டபுள் படம் பார்க்கலாம்னு இங்கிலீஷ் படத்துக்கு பல்லாவரம் ஜெயந்தியில பல்லாவரம் ஜெயந்தியில அது 2 படம் பார்க்க போவோம் சைக்கிள்ல டபுள்ஸ். அது ஒரு போலீஸ்காரங்க மாட்டீங்கன்னா 5 ரூபா கொடுக்கணும் உனக்கு. நாங்க டபுள்ஸ் போய் 2 படம் பார்த்துட்டு அப்புறமா திருப்பி வருவோம். அதுல கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் ஒன்று பார்த்தேன், பிரமாதமான படம். அது படம் பேர் ஞாபகம் இல்லை. ஆச்சா. அதுக்கப்புறம் மாம்பழம் சீனிவாச தியேட்டர்ல 50 பைசாக்கு டிக்கெட்டு, அது 65 பைசா ஆகணும்னு அவனோட சண்டையெல்லாம் போட்டு வேற வழி இல்லாம கியூல நின்று 65 பைசா போட்டு மாம்பழத்துல பார்த்துருக்குறோம். அப்புறம் பிரபாத்தும் பிராட்வேவும் நான் மண்ணடியில் இருந்த காலகட்டம், சின்ன பிள்ளை இருந்த போது. அப்போ இந்த பக்கம் குறுக்கில் பிராட்வே, இந்த பக்கம் பிரபாத், அந்த பக்கம் பிராட்வே இருக்கும். எதிரில் சென்ட் கேப்ரியல் ஸ்கூலு. சென்ட் கேப்ரியல்ஸ் பொறி பசங்க எல்லாரும் இங்கதான் இருப்பானுங்க. ஆனா அதுக்கு பொறி பசங்க ஸ்கூல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆச்சா. அதுக்கப்புறம் கேசினோ தியேட்டர் வந்து இங்கிலீஷ் படம் போடுவாங்க, கெய்டில தமிழ் படம் போடுவாங்க. கேசினோவில் அன்னக்கிளி பார்த்தோம், நானும் என் ஒய்ஃப்மா. அப்புறம் கிருஷ்ணவேணி தியேட்டர் வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்க, பக்கத்துல இந்தியா காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒரு அறவளவா அப்படி இருக்கும். அது இந்தியா காஃபி ஹவுஸ்ல குடிச்சிட்டு அங்க உள்ள போனோம், இல்லைன்னா படம் பார்த்துட்டு வந்து இந்தியா காஃபி ஹவுஸ் குடிக்கணும். ஏன்னா அது இல்லைன்னா அது மரியாதை கிடையாது. அதுக்கப்புறம் அசோக்னு ஒன்று வெப்பேரி தியேட்டர்ல, அந்த வெப்பேரி அவங்க கிளினிக் காலேஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்துல அசோக்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர்ல ஆராதனா படம் போட்டான், 250 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தி படம் ஓடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இல்லைன்னா எல்லாமே ஒரு வாரம் போடுவானுங்க, 10 நாள் 15 நாள், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. பட் 250 நாள் ஓடின படம் ஆராதனா அசோக் தியேட்டர்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னால் ப்ளூ டைமண்ட்ல நீங்க சொல்ல விட்டு போன செய்தி என்னன்னா, நீங்க கவர் பண்ணிட்டீங்க, சும்மா ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஐ எம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட். நீங்க காலையில டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ராத்திரி வரைக்கும் உள்ள உட்காந்துருக்கலாம், கிடையாது. இல்ல அடுத்தது எவனாவது 4 பேர் வெளியில போனா 4 பேருக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணுவான். நீங்க 4 பேர் போற வரைக்கும் நீங்க கியூல நின்றுனே இருக்கணும். எவனா வரானான்னு அவன் வெளியில 2 பேர் போவான், 2 டிக்கெட். ஒரு 10 பேர் வெளில வந்தா 10 டிக்கெட்.
வெளியில யாராவது போனாதான் உங்களுக்கு டிக்கெட் விற்குமே தவிர இல்லைன்னா டிக்கெட் விற்காது. அதனால கியூ நிக்கிறவன் கேட்டை பார்த்துனே உட்காந்துருப்பான். அது இன்னொரு செய்தி ஆயிடுச்சா. அப்புறம் அலங்கார்னு ஒரு தியேட்டர்ல இருந்தது. அதுல ஈரமான ரோஜாவே அப்படின்னு ஒரு படம் மோகினின்னு நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது பாட்டு படம் 100 நாள் ஓடுது. ஒரு நாள் என்னடா படம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டா என்ன எல்ஐசியில 12 மணிக்கு ஆரம்பிக்கும் 2 மணிக்கு விடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் ஒரு நாள் கேட்டேன், என்னடா ரொம்ப நாளா இங்க இருக்குது இது யாருன்னா பாத்தீங்களான்னு. டேய் எல்ஐசி பில்டிங்ல இந்த படம் பார்க்காத ஒரே ஆசாமி நீ தான், மரியாதையா போடா அப்படின்னாங்க. அதனால சரின்னுட்டு போய் அதை பார்த்துட்டு வந்தேன். எல்ஐசிக்கு பின்னாடி ஒரு தியேட்டர் இருந்தது, அது என்ன தியேட்டர் சார்? அது ஒண்ணு இருந்துச்சு, ஓடியன் மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்தது. இல்ல இல்ல எல்ஐசி குளோப் தியேட்டர் குளோப் இல்ல, குளோப் இல்ல, நல்ல தியேட்டர், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மலையாள படம் வரும். இல்ல சார், குளோப் தியேட்டர் தான் மிட்லாண்ட் தியேட்டர். எஸ்பிஐ பக்கத்துல அப்படி குறுக்குல ரோட்ல போனோம்னா மிட்லாண்ட் தியேட்டர். ஆராதனா ஓடுது. நிறைய ஹிந்தி படம் இங்கிலீஷ் படம் போடுவான். மிட்லாண்ட் தியேட்டர். எஸ் எஸ், மிட்லாண்ட் தியேட்டர் தான் ஆராதனா ரொம்ப நாளா ஓடுது. நீங்க அதுக்கப்புறம் ஆனந்த் தியேட்டர் வந்து ஓனர் உமாபதி, அவர் ஆனந்த் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து சென்னையில நீங்க தமிழ் படம் போடணும், தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் படம் போடணும்னா அவங்க தான் ரைட்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம உமாபதி சார் கிட்ட பேசி அவருக்கு காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம ஓட்ட முடியும். he was in charge. உமாபதி தான் அந்த ஆனந்த் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் மவுண்ட் ரோட்ல நடுவில் இருக்கும். அதுல உள்ள இங்கிலீஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. போய் அவங்க கையில கேட்டு காசு கொடுத்து வாங்கினாதான் மற்றவங்க போட முடியும். பேசிக் கான்ட்ராக்ட் வந்து யார் கேட்டாலும் சென்னையில இவர் தான் கேட்கணும் அப்படின்னு கான்ட்ராக்ட், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு வேற கான்ட்ராக்ட். அதுக்கும் அப்புறம் தேவி காம்ப்ளெக்ஸ்ல 4 இது வந்தது. அப்போ லிஃப்ட் இல்லாம ரவுண்ட் ரவுண்டா வளைஞ்சு வளைஞ்சு மேல போலாம் அப்படின்னு காமிச்சது. அது ஒரு பெரிய அதிசயமா நாங்க நடந்து போய் பார்த்தோம் வச்சுங்களேன். ஏன்னா அதுலதான் அந்த மரப்பாச்சி ஒண்ணு இருக்கும், நடுவுல ஒரு பெரிய மரப்பாச்சி வச்சிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்த்தோம். அப்படி பாதியில வழியா வர்ற போது தேவி கலான்வாங்க, அப்புறம் இப்படி கொஞ்சம் தூரம் வந்தா தேவி பாலாம்பாங்க. அதுல ஜூலாவோ ஏதோ ஒரு படம் பார்த்தேன், ஜெயில இருக்கிற மாதிரின்னுட்டு சத்யஜித்ரிய படம் ஒண்ணு தேவி பாலால பார்த்தேன். ஸோ வர்ற இடத்துல இங்க ஒரு தியேட்டர் இருக்கும், அப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்க ஒரு தியேட்டர் இருக்கும், இப்படி மேல வந்தா அங்க ஒரு தியேட்டர் இருக்கும். அது மாதிரி 4 தியேட்டரும் அந்த வளை வச்சது முதல் தடவை. அதுக்கப்புறம் எல்ஐசிக்கு பக்கத்துல தானே சார்? ஆமா, எங்களுக்கு பக்கத்துல தானே அச்சா. அதுக்கும் அடுத்தது தேவி காம்ப்ளெக்ஸ்ல ஸ்ரீலேகா அப்படின்னு ஒரு டெரஸ்ல ஒரு ஹோட்டல் இருந்தது. அது தேவி காம்ப்ளெக்ஸ் போறவங்க அங்க ஸ்ரீலேகால சாப்பிடுவாங்க. என் பையன் பிறந்த போது 10 ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் டெரஸ்ல நான் 300 ரூபாய்க்கு 30 பேர் எங்க பிரான்ச்ல இருந்தவங்களுக்கு விருந்து கொடுத்துருக்கிறேன். இப்ப அது பேப்பர் கண்டுபிடிச்ச எடுத்தேன், பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்ட்டு. பார்ட்டி பிரான்ச்ல மொத்தம் 30 பேரு. 10 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய காரியங்க. சம்பளமே அன்னைக்கு 600 ரூபாய் 700 ரூபாயோ 300 ரூபாய்க்கு நான் பார்ட்டி கொடுத்துருக்கிறேன். அது தேவி காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் கோடம்பாக்கம் அப்படிங்கிற சிட்டி உருவானது, டவுனு உருவானதுக்கு ஒரே காரணம் ஏவி மேயப்பன். அவர் அங்க அமராவதி புதூர்ல க்ளோஸ் பண்ணாரு, இங்க வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கோடம்பாக்கத்துல ஆரம்பிச்சாரு. இவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கோடம்பாக்கமே டெவலப் ஆச்சு. முழுக்க முழுக்க ஏவிஎம் இல்லைன்னா இங்க கோடம்பாக்கம்னு ஒரு ஊரே இன்னைய தேதிக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல வந்து நான் பார்த்தது, இன்னைக்கு குளோபு தியேட்டர்ல மேல குளோபு மாதிரியே வச்சிருப்பான், ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இங்க இருந்து பார்த்தோம்னா இந்த குளோப் மேல தெரியும். இது பள்ளிக்கூடத்துல வச்சிருந்தது மாதிரி தியேட்டர் உயரத்துல வச்சிருப்பான். அப்புறம் இப்ப நான் படம் பார்க்கறத நிறுத்தியாச்சு. கடந்த 30 ஆண்டுகளில் சினிமா பார்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணி போகல. 30 ஆண்டுகள் மிஞ்சி போனா ஒரு 30 படம் பார்த்திருப்பேன். நயா பைசா காசு நான் கொடுத்தது இல்லை, யாராவது கூட்டின்னு போவாங்க. எப்படி சார் எல்லா படமும் எதை சீனா சொல்றீங்க? எது படம் பார்க்கலன்னு தான் சொல்றீங்க, ஆனா எந்த படத்தை ஏதாச்சும் ஒரு படத்தை டக்கு டக்குன்னு சொல்றீங்க. அப்படிலாம் ரொம்ப தெரியாது. இங்கிலீஷ் சீரியல்ஸ் கேளுங்க, ஏராளம் சொல்லுவேன். ரெகுலரா இங்கிலீஷ் சீரியல்ஸ் பாக்குறேன். தமிழ் படத்துல நீங்க அப்பப்போ அடிக்கடி உதாரணத்துக்கு சொல்லுவீங்க, நாங்க டவுட்டா தான் இருக்குது. அதனாலதான் கமல்ஹாசன் மாதிரி எதனா பார்த்தா உண்டே தவிர மற்றபடி தெரியாது. இல்லைன்னா நம்ம டிவிலயும் ரொம்ப பார்க்க மாட்டேன். இந்த சாப்பிட்ற போறது சரி ரொம்ப தெரியாது. ஐ டென்ட் நோ மச். வேளச்சேரியில ஒரு தியேட்டர் இருந்தது தெரியுமா? தெரியாது. இருங்க, நான் இந்த வேற எதனா காலேஜ் பக்கத்துல நான் படிக்கும் போது ஈராஸ் அப்படிங்கிறது நம்ம சைக்காலஜியோட சம்பந்தப்பட்ட சைக்காலஜி சொல்லலாம். ராஜலட்சுமி தியேட்டர் சார். கரெக்ட். அதான் அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ராஜேஸ்வரி சொன்னேன், ராஜலட்சுமி தியேட்டர் கோடம்பாக்கத்துல லிபர்ட்டி இருந்தது. சொல்லிட்டேன், லிபர்ட்டி சொல்லிட்டேன்.
நான் முடிச்சிடுறேன். ஈராஸ்னு ஒரு தியேட்டர் இருக்குது. ஈராஸ்னா என்ன அர்த்தம்னா எனர்ஜி, அலைவ்னஸ், வாண்டிங் டு லிவ் அப்படின்னு அர்த்தம். இது ஈராஸ்ங்கிற வேர்டு மெயினா யூஸ் பண்ண ஆளு டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதாவது தியேட்டர் பேர் ஈராஸ் அப்படின்னு பேரு. ஈராஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஈராஸ்னா ஐ வாண்ட் டு லிவ், ஐ வாண்ட் டு பி அலைவ், ஐ வாண்ட் டு பி ஆமா ஆக்ட். சார், அடையார்ல கரெக்டா? ஆமா இல்லையா? அத நான் சொல்லிட்டேன். எனர்ஜின்னு பேர் சொன்னீங்க, பேர் சொன்னீங்க. நான் சைக்காலஜியோட சேர்க்கறது என் வேலை இல்லை, ஓ. அதனால அதுக்காக சொன்னேன். மற்றபடி இப்போ கடைசியா பார்த்த படம், சண்டை போட்டுட்டு வேற வழியே இல்லாம இந்து கூட்டின்னு போன படம் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு டப்பா படம் பார்த்தேன்னு வச்சுங்களேன். அது கடைசியா பார்த்தது. அதுக்கு முன்னால டாக்டர் அண்ணாமலைக்கு பேசினார்ல, வேற அது எங்க பாத்தீங்க? பொன்னியின் செல்வன் ஞாபகம் இல்லை, எங்க ஞாபகம் இல்லை, தெரியாது. எங்க கூட்டின்னு தியேட்டர்ல தான். அது எந்த தியேட்டர் எந்த தெரியாது, தேட்டர்? தெரியாது, அது ஞாபகம் இல்லை. நமக்கு பிடிச்சா போறோம், எங்கேயோ கூட்டின்னு போறாங்க. சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி 4 வருஷம் முன்னால இந்த விஜய் சேதுபதி டிரான்ஸ்ஜெண்டரா நடிச்ச ஒரு படத்தை டாக்டர் அண்ணாமலை கூட்டின்னு போனாரு, அதனால போனேன். மற்றபடி லேட்லி நான் தியேட்டர் பக்கம் போனதே கிடையாது. சரியா? அதனால சினிமா தெரியாது. பட் இதெல்லாம் பழைய ஞாபகங்கள். ஏஜ் ரிகரேஷன் சொல்லுவோம் ஹிப்னாசிஸ்ல. பின்னால காலத்தால் பின்னோக்கி கொண்டு போய் சோர்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு. இன்னைக்கு சோர்ஸ் ஆஃப் ஜாய் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ரேணு சொல்லிக்கிறாங்க. ஏறாட நன்றி. தேங்க்யூ செஷன் நல்லா இருந்துச்சா சார்? நல்லா தேங்க்யூ சொல்லுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓடியன் மணி எல்லாம் நிறைய படம் பார்த்திருக்கேன். ஓடியன் மணி பக்கத்துல மூலக்கடையில வெங்கடேஸ்வரன் ஒரு தேட்டர் இருந்தது. ஓடியன் மணி இருக்கு இல்லையா, ஆமாங்க சார். மூலக்கடையில வெங்கடேஸ்வரா தேட்டர் தான் ஃபேமஸ். நீங்க அதை விட்டீங்க. அதுக்கப்புறம் தான் ஓடியன் மணிலாம் ஓடியன் வந்தது. மணி. வெங்கடேஸ்வரா வந்து பழைய தேட்டர் மூலக்கடையில இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓடியன் மணி. வெங்கடேஸ்வரர்ல பார்த்திருக்கேன், இதுலயும் பார்த்திருக்கேன். ஓடியன் மணில நிறைய படம் பார்த்திருக்கேன். வாங்க ரவி ஓகே, சார். ரவி சார். சாந்தி தேட்டர் தான் முதல்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், அதுதான் கரெக்டா அவர் சொன்னார் அவர் பாருங்க. டக்குன்னு கேட்டார் சார், சாந்தி பத்தி சொல்லவே இல்லையே நீ அப்படின்னு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம், ஈரமான நெஞ்சு இருக்குது இல்ல? இருக்குதுல்ல சார். இவங்க மேடம் சொன்ன முக்கால்வாசி தேட்டரை நாங்களும் பார்த்துருப்போம். நிறைய தேட்டர் பார்த்துருக்கேன். ஒன்லி கொஞ்சம் நார்த் மெட்ராஸ் இருக்கிற 1-2 தேட்டர் தான் நான் பார்த்ததில்லை. இந்த சஃபாரின்னு ஒரு தேட்டர் சொன்னாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை அது. அந்த மாதிரி ஒரு தேட்டர் இருந்தது. ரெண்டாவது வந்து சஃபாரி போட்டு இருந்தவங்க தான் சார் அதை பார்த்தாங்க. ஓ, அதனால தான் எங்களுக்கு தெரியல. இல்லை சார் அது ஆக்சுவலாக அவங்க வந்து சஃபாரி இல்ல சார், அது சஃபயர். இல்ல சஃபயர் வேற, சஃபாரி வேற. சஃபாரின்னு ஒரு தேட்டர் சஃபாரின்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. சஃபாரின்னு எங்க இருந்தது? எனக்கு தெரியல செல்வா, அது அவங்களதான் சஃபாரிலாம் தேட்டரே கிடையாது. சஃபயர், ப்ளூ டைமண்ட் எல்லாமே அது அண்ணாமலை பாலம் பக்கத்துல இருக்கிறது தான். இல்ல சஃபாரிலாம் சஃபாரின்னு ஒண்ணு தேட்டரே வேற ஒரு கிடையாது. இடத்துல இருந்தது. ராயப்பேட்டால ஃபர்ஸ்ட் சஃபாரின்னு ஒரு தேட்டர் இருந்திருக்குது. அதுக்கான பதிவு வந்து தினமலர் வந்து பழைய சென்னையோடைய பதிவுகளை போடும்போது பைலட் தான், இதையும் பைலட் போட்டிருக்காங்க. தேட்டர் தான் இருக்கு ராயப்பேட்டால. பைலட் தேட்டர் தான் அது இருக்கு. எனக்கு டவுட் என்னன்னா, ராயப்பேட்டால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தேட்டர் பைலட் தேட்டர் தான். மேபி பைலட் பைலட்டுக்கு முன்னாடி அது சஃபாரின்னு இருந்து அப்புறம் பைலட் ஆச்சா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. இல்ல அது ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு அது பைலட் தான். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. அப்படின்னா வேற ஒரு தேட்டர் சஃபாரின்னு அந்த ஏரியால இருந்திருக்கு. அது என்னங்க இடுப்புல இருக்கிற குழந்தை எல்லாம் கேள்வி கேட்டுருக்குது, இதுக்கு போய் பதில் சொல்லணும் உட்காந்து. சொல்லுங்க சார். மேடம் இது என்ன மேடம் பேசுற போது சந்தடி சாக்கில் மந்தவெளி வந்து அவுட்டர் வந்துட்டாங்க. மந்தவெளிலாம் அவுட்டர் கிடையாது. அது வந்து வித்தின் சிட்டி தான். திருவான்மியூர் தான் அவுட்டர் லிமிட்டு. மந்தவெளி எனக்கு கவாலி காமதேனுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் நடந்து 10 மினிட்ஸில் போயிடலாம் அது. ஸோ அது வந்து மந்தவெளி அவுட்டர் கிடையாது. அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த பைலட் தேட்டர் வந்து சொல்லும்போது பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் ஹமீன்னா ஹோட்டலில் ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்கும். அது வந்து பைலட் தேட்டருக்கு போகிறவங்க அந்த ஹோட்டலுக்கு போகாமல் வரவே மாட்டாங்க. ஒரு டீ அண்ட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். சம்சா குறிப்பாக குடிக்க சொன்னால் அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மிடில் தேட்டருக்கு ஆப்போசிட் சைடில் இந்த ஈரானி டீ ஸ்டால் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஈரானி டீயும் அந்த சம்சாவும் சாப்பிட்றது வந்து நிறைய பேரோட அது வழக்கம். அது தேட்டர்னு சொன்னாலே வந்து தீபாவளி பொங்கல் அது வந்து ரிலீஸ், அது வந்து ஒரே நாளில் வந்து 2-3 தேட்டரில் படம் பார்த்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சுவையான அனுபவங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அது மெட்ராஸை பற்றி சொல்லும்போது வெளியூர்லேருந்து வந்த ஆளுங்க தான் இங்கே மெட்ராஸாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த பொங்கல் தீபாவளி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மெட்ராஸ் இருக்காது, எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக நடமாடுற டேஸ்ன்னு சொன்னால் இந்த பொங்கல் தீபாவளி ஹாலிடேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி முத்தையாராமன் சார் நிறைய இது கவர் பண்ணிட்டாரு. அதனால் நான் சொல்றதுக்கு ஃபர்தராக ஒன்றும் இல்லை.
அண்ட் இதில் வந்து என்ன ராஜகுமாரி தேட்டரில் வந்து இந்த அன்னக்கிளி பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னக்கிளி அங்கே தான் வந்து ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தது ரொம்ப நாள் அது அங்கே ஓடிச்சு அது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார் தேட்டரில் வந்து யாதவங்கி பாரத் ரொம்ப நாளாக அது ஓடிச்சு. நிறைய ஹிந்தி படம் அங்கே தான் ரொம்ப நாளாக ஓடிச்சு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்போ முத்தையாராமன் சார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு நிறைய சேலரி ரெக்கவரி போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி நேரம் அவர் தேட்டரில் தான் அவர் ஐயா, அப்படியெல்லாம் டியூரிங் இல்ல. டே டைமில் கழிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா ப்ரீஃபிங் மேடம். அங்கே அந்த காலத்து நினைவுகளுக்கு கூட்டி கொண்டு போயிட்டீங்க. அதற்காக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நான் நன்றி பேசுறேன் நானே சார். நினைச்சேன் ரேணு ஃபெயில் ஆனதுக்கு தான் காரணம் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க பாலத்துக்கு இந்த பக்கம் போட்டீங்க. தென்குமரி மேடம் வாங்க. சார் நான் பேசுறேன் சார். பேசுங்க. ரேணு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கும்பகோணம். நான் கும்பகோணம் 1992ல மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அடிக்கடி சென்னை வந்தேன். அதுக்கு முன்னால ஒரு 2 தடவை வந்திருக்கேன், அவ்வளவுதான். அந்த 2 தடவைலையும் சினிமா பார்த்ததுல வேற எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த விஜயா தேட்டர் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து காசி என்னது காசி சினிமாஸ்னு மாறி இருக்கு. காசி தேட்டருக்காரனே வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எவ்ரி வெட்னஸ்டே டிக்கெட் விலை 100 ரூபாய் தான். அது என்னன்னு தெரியல. அது வெட்னஸ்டே மிடில் ஆஃப் த வீக் இல்லையா, நிறைய வரமாட்டாங்களோ என்னவோ தெரியல. அதுக்காக என்கரேஜ் பண்றதுக்கு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, நிறைய வர்றதுக்காக. ஸோ அது கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இருந்தால் கூட அந்த ஏரியா சுமார்னால எனக்கு போகிறதுக்கு பிடிக்காது. எங்களுக்கு ரொம்ப நியர்பை, பட் ஸ்டில் போகிறது இது இல்லை. அதுக்கு முன்னால் ஆன் த ரோட்ல காசி தேட்டர் இருக்கு. அது எவ்வளோ வருஷம்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் அப்பவே சொன்னபடி இந்த உதயம் தேட்டர் அந்த காம்ப்ளெக்ஸ்ல நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம் பிகாஸ் ஆஃப் நியர்பை டிஸ்டன்ஸு. ஆனால் அது வந்து லேட்டாக தான் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் 1990ஸ்ல இருந்து இருக்கு, அது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால் இது தெரியாது. அப்புறம் வந்து நீங்க சொன்ன லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 15 தேட்டர்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஆனா ஒரு சினிமா அது மாதிரி தான் பார்த்துருக்கேன். இந்த உதயம் தேட்டர்ல நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நீங்க பிரார்த்தனா சொன்னீங்க இல்லையா, அதனுடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் இந்த சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீனிவாசா மாம்பழம்ல. அந்த ஸ்ரீனிவாச தேட்டர் எங்களுக்கு பக்கம்னால அந்த பிரார்த்தனாவுக்கு போறதுக்கு இங்க டிக்கெட் வாங்கலான்ட்டு ஒரு தடவை சொன்னாங்க. அதை வச்சு நாங்க இங்க வாங்கிட்டு போவோம். ஸோ பிரார்த்தனால வெரி குட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேட். நிறைய ஒரு 7-8 சினிமா பார்த்துருக்கோம். பசங்களை முதல்ல விளையாட வைக்கிறதுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை முடிச்சுட்டு கார்லயே உட்காந்து இது பண்ணுவோம், ஆர்டர் பண்ணுவோம் நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்டு. அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இருட்டுல வந்து கேட்பான், நம்மளும் ஏதோ சொல்லுவோம் அந்த மெனுவை பார்த்து. இப்பதானே செல்போன்ல டார்ச் லைட் எல்லாம் இருக்கு, அப்ப இருக்காது இல்லையா. அப்படியே கஷ்டப்பட்டு அவன் ஒரு டார்ச் லைட் கொண்டு வருவான், அதை வச்சு சொல்லுவோம். அது கருகி போன தோசை எல்லாம் கூட சம்டைம்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இருட்டுல தெரியாது, வாங்கிப்போம் நம்ம. அப்புறம் நாங்களே வீட்டுல செஞ்சு எல்லாம் எடுத்துட்டு போனோம். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சிலர்லாம் பெட்டே கொண்டு வந்துருவாங்க, படுத்துக்கிட்டு பார்ப்பாங்க அந்த ரேம்ப்ல. அந்த தட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கிரேட். நீங்க இந்தியாலயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஃபர்ஸ்டா ஒன்லி ஒன்னா? இல்ல இந்தியால ஃபர்ஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட்னு தான் இருக்கு டீடைல்ஸ். ஒன்லி ஒன்னான்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா எங்க டிரைவ் இன் தியேட்டர் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் எனக்கு தெரியல. குரூப் இப்ப அந்த இடத்த வாங்கியிருக்காங்க. நாங்கெல்லாம் தெருவுக்கு தெரு டிரைவ் இன் தியேட்டர் பார்த்துக்கிறோம். என்ன சார்? தெருவுக்கு தெரு டிரைவ் இன் தியேட்டர். அப்ப எடுத்துட்டு வந்து போட்டு காமிப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா சார் ரவி சார் சொன்ன மாதிரி தீபாவளி பொங்கலுக்கு கம்பல்சரியா தியேட்டர்ல போய் பார்க்கறது நமக்கெல்லாம் தலையாய கடமை. முட்டி மோதி எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேற வேற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல தெருவுல கோயில் ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் வரும்போது ஒரு வீடியோ இது டிவி கொண்டு வச்சு ரெண்ட்டுக்கு எடுத்து ஹயர் பண்ணி அதுல கேசட் போட்டு பார்ப்பாங்க இல்லையா. அது எது ரொம்ப பாப்புலரான படமோ அந்த மாதிரி படத்தை பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அந்த காலத்துல நம்ம மேரேஜ் வீடியோஸ் எடுத்த கேசட் இல்லையா, வீட்லயும் டிவி எல்லாம் இருக்காது ரொம்ப.
சில வீட்டில் இருக்கும், இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். கலரில் பார்த்தாதுன்னா கல்யாணத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு டிவி ஹையர் பண்ணி அந்த வீடியோ பார்க்குறது, அந்த நாளெல்லாம் ஆம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதாவது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும்ட்டு ஏதாவது சினிமா வாங்கிக்கிறது. அந்த சினிமாவும் பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டான படங்கள் அதெல்லாம் எம்ஜிஆர்து, ஜெமினி கணேசன் இதெல்லாம் பெரியவங்கெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. நாங்கள் கூட சென்னைன்னு சென்னை பற்றின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். யூ ஹவ் டேக்கன் ஒன் பர்டிகுலர் டாபிக், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் யூ ஹவ் கேதர்டு இன்ஃபர்மேஷன் லைக் எனிதிங். இதெல்லாம் அங்கங்க இருந்து போய் எடுத்து அந்த பிக்சர் எடுத்து எல்லாம் பண்ணது நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து ஏஜிஎஸ் சினிமாஸ், இன்னொன்று என்ன, சத்யம் குரூப், இவங்க தான் டாமினேட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டரையும் அவங்க வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோ இதுவாயிடுச்சு. நல்லா இருக்கு. தேங்க்யூப்பா. புதுசு வரைக்கும். தேங்க்யூ. வாங்க தென்குமரி மேடம், வாங்க தென்குமரி மேடம். தென்குமரி மேடம் ஒரு தரம். அவங்க கன்னியாகுமரி போயிட்டாங்க போல இருக்கு. இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். முன்னாடி வந்தீங்க. வணக்கம் மேம். வணக்கம்டா வணக்கம்டா. ரொம்ப நல்லா இருந்தது ரேணு, நீங்க எடுத்திருந்த கலெக்ஷன்ஸ் அட்டகாசமா இருந்தது. நல்ல மலரும் நினைவுகள். சாலிடா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள தேட்டர் சுத்தி வந்த மாதிரி இருக்கு. நல்ல நினைவுகளோட இருந்தது. அப்பா அம்மாவோட இருந்து சினிமா பார்த்ததாகட்டும், தலைவரோட சினிமா பார்த்ததாகட்டும், இப்ப குழந்தைகளோட பாக்குறது எல்லாமே சரி, எல்லாத்தையுமே அதை ரீகால் பண்ண முடிஞ்சது. இன்னைக்குன்னா எங்க எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு போறது, பலாசோன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது எந்த இடத்துல இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. லைட் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் அப்படி தட்டக்காம எல்லாரையும் மிதிச்சு துவைச்சுண்டு நம்மளோட இடத்துக்கு போய் உட்காந்து பண்ண பாதி படத்தை ஆரம்பிச்சிருவான். நீ கவலையே படாதரா, ஓடிடில வரப்போதுரா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நிறைய பேருக்கு நேஷனல் தெரியுமான்னு தெரியல எனக்கு. சீனிவாசா சொன்னாங்கல்ல இப்ப லதா, அதே ஏரியா தான் அந்த நேஷனல்ங்கிற ஒரு தியேட்டர். சொன்னேன் மேம், நேஷனல் தியேட்டர் சொன்னேன். இல்ல தாம்பரம் நேஷனல் சொன்னீங்க. ஆமா, இது வந்து வெஸ்மாம்பரத்துல இருக்கு. ஓகே, நேஷனல் வெஸ்மாம்பரத்துல ஒரு நேஷனல் ஒரு தியேட்டர் இருந்தது. நிறைய பழைய படங்கள் வரும். நீங்க சேர்த்தெல்லாம் யோசிக்க கூடாது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அங்க என்ன பண்ணலாம், மணலை குவிச்சு வச்சு உட்காரணும். அப்பதான் என் உயரத்துக்கு வந்து முன்னாடி இருக்கிறவன் தலை மறைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருந்த நேரங்கள். அது நீங்க இலவச இணைப்பு, இந்த மூட்டைப்பூச்சி, கொசுக்கடி அதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. எப்ப வேணா நீங்க உள்ள போலாம், எப்ப வேணா வரலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் வந்து அங்க ராத்திரி 9 மணிக்கு டிசைட் பண்ணி அப்படியே நடந்தே போய் சினிமா பார்த்துட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு நடந்தே வந்த அனுபவங்கள் ஜாஸ்தி. அந்த நேரம் தான் எங்களுக்கு வெயில் இருக்காது, வீட்டுல வேலைகள்லாம் முடிச்சுட்டு அம்மா அப்பா ஃப்ரீயா இருக்கிறது, போயிட்டு வந்த நேரங்கள் நிறைய உண்டு. அது ஒரு நல்ல அனுபவமாவும் இருந்தது கண்ணா. அப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சஃபயர் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, என் ஆபீஸ் வந்து அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளார இருந்தது. ஓ ஓகே, இல்ல இதுல இல்ல, அந்த தியேட்டர்கள் இது ரன் ஆயிட்டு இருக்கிற போது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வருத்தங்களோட இந்த தியேட்டரையும் இரிக்காம பழைய நினைவுகளோட அப்படியே வச்சிருது. அந்த பில்டிங் உள்ள அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளார இருந்தது எங்களோட ஆபீஸ். அதனால தினம் அதை பார்த்து இதை கணத்துல போட்டுட்டு நல்ல நினைவுகளோடு போயிட்டு வந்திருக்கோம். அந்த சஃபயர் இதுவே அந்த காம்ப்ளெக்ஸ் ஏரியாவே நல்ல நினைவுகள் கண்ணா. ஐயோ, மேட் மீ டு திங்க் so many things. இன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த கனவுலயே இருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். தேங்க்யூ மா, தேங்க்யூ ஆல். லவ் யூ ஆல் டா, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸ்டீபன் சார், தேங்க்யூ தேங்க்யூ. இதுல வேற கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். சார் ஸ்டீபன் சார் கம்ப்ளைண்ட் பண்ண, நீ வந்து ராமுவோட இதுனாதான் வர, டாக்னா வர, என் டாக்னா நீ வரமாட்டேன்னுட்டு. இல்லம்மா, இம்மிடியேட்டா சார் போட்டுறாரு 9 மணிக்கெல்லாம் 9:30 எனக்கு வந்துருது வீடியோ. நான் உங்களோட ஜெயகாந்தர் எல்லாத்தையும் கேட்டுட்டம்மான்னுட்டு. நம்புதான் தெரியல அந்த புள்ள. அதுல ராமு வேற பின்னாடி வந்தாரு. ஐயோ, பாதி இதை கேட்கறதே இல்ல என்னோட டாபிக் தலைவிட்டு. எனக்கு நீங்க 9 மணிக்கு போட்டுறீங்கிறது மிகப்பெரிய பலங்க. I can hear everything. Thank you, thank you. Thank you ma'am, thank you ma'am. Thank you dears. சக்கரபாணி சார் பேசுறீங்களா சார்? புரியல. இல்ல. ஓகே 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 ஓகே, thank you. சக்கரபாணி சார், நீங்க எதுனா மெட்ராஸ் தியேட்டர் அனுபவம்? எல்லாருக்கும் வணக்கம். மேடத்தோட பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருந்தது. நான் அதிகமா வந்துட்டு சினிமா பார்க்கறது கிடையாது. 1970 தான் நான் சென்னைக்கே வந்தேன்.
அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சென்னைக்கு வந்தேன். அப்போ சைதாப்பேட்டையில நூர்ஜஹான் தியேட்டர்ல ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற எந்த படமும் எழுதுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் படம் அதிகமா பார்க்காத அந்த ஹேபிட் இல்லாததுனால போக மாட்டோம். மயிலாப்பூர்ல இருக்கும்போது எங்க மாமா ஒரு தடவை காமதேனு தியேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க, எங்க மாமாவும் மாமி. நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர். நான் சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் ரசிகர். ஆனா படம் அதிகமா பார்க்க மாட்டேன். பார்த்தா கொஞ்சம் படம் பார்த்தாலும் எம்ஜிஆர் படம் தான் பார்த்தேன். அங்க ஒரு படம் பார்த்து அந்த காமதேனு தியேட்டர்ல எங்களுக்கு முன்வரிசையில எல்லாம் கொஞ்சம் வாலிப பெண்களா உட்கார்ந்து, பின்வரிசையில எங்க மாமா மாமி 4 3 பேர் உட்கார்ந்தோம். எங்க பக்கத்துல 2 கொஞ்சம் விடவைகள், அவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட கீழே காலை கொஞ்சம் முன்னாடி நீட்டி அதுங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு வந்து திரும்பி திரும்பி சொல்ல, சார் காலை மடக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லம்மா கால் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இவ்வளவு சமாளிச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் ஒரு சீன்ல வந்து ஃபைட் பண்ணும்போது அவர் அடிக்கிற அடியை உற்சாகத்துல காலால நான் 8 மணி உதச்சிருக்கேன் சேர்ல உட்காந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற லேடிஸ்ல. பாவம் அவங்க விழுந்து அடிச்சு எனக்கு உதச்சதை தவிர நான் உதச்சது எனக்கே தெரியல. அப்படி அந்த உற்சாகத்துல படம் பார்த்துருந்தேன். அப்புறம் அந்த லேடிக்கு நைஸா மெதுவா எழுந்து போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேனேஜர் எல்லாம் காசு லைட்டு அது இந்த இடத்துல வந்தாங்க. இங்க வரும்போது போலீஸ் எல்லாம் ஏதோ வராங்கன்னு எங்க மாமா சொன்னாரு, என்ன பிரச்சனை தெரியல. பார்த்து நான் ஏதோ என்ன அறியாம உஷாராயிட்டேன். அப்படியே உட்காந்துருந்தேன். வந்த உடனே ஏற்கனவே சேட்டை பண்ணியிருந்தாங்க அப்பாவிங்க. அவங்க 2 பேரும் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமா சொன்னேன், மாமா இந்த மாதிரி தெரியாம நான் தான் தெரியாம உதச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு மாட்டிக்கிட்டாங்க. பேசாம சைலண்டா தியேட்டர் முடிஞ்சோடனே வெளியே வந்து படம் பாதியில ஓட்டு நாங்க வெளியேறிட்டோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு சென்னையில. மற்றபடி மேடம் கொடுத்த பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பரு, ரொம்ப அருமையான மலரும் நினைவுகள், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி மேடம், நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். திருவான்மையூர் ஜெயந்தி இப்ப சொன்னீங்க லிஸ்ட்ல. ஆமா சார், சொல்லிட்டேன் சார். அங்கதான் அஞ்சலி படம் பார்த்தேன். நான் சொன்னேனே காலேஜ்ல வந்துட்டு என்ன அனுப்பிச்சு வச்சாங்க போய் படம் பார்த்தவனே அது ஞாபகம் வந்துச்சு. ஜெயந்தி மனோஜ் பார்த்தவனே ஞாபகம் வந்துச்சு. ஜெயந்தி மனோஜ் வந்து ரகுக்கு வந்து இப்ப நங்கநல்லூர்ல சொல்லல. ரகு வாங்க சார். ரகு எல்லாரும் பேசிட்டீங்க. ஒருத்தர் வந்து ஆபீஸ்ல இருந்து போய் தியேட்டர்ல படம் பார்த்துட்டாரு. நமக்கெல்லாம் வந்து ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் கட்டடிச்சுட்டு படம் போட்ட ஞாபகம் தான் வர வச்சுட்டாங்க. அதுலயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஞாபகம் வர வச்சுட்டாங்க. அதுக்கு முதல்ல ரேணு மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் சார் என்ன சார் அடி வாங்கியிருக்கீங்களா? அடியும் வாங்கியிருக்கோம் சார். எங்களுதுல எங்க ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு, கையில பெரம்போடியே வெளியில நின்றுட்டு இருப்பாரு. ராமுன்னு பேரு, நிதி ஸ்கூல்ல. இந்த ஏரியா மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர். இவர் முத்தையா சார் சொன்னாரு 2 படம் பார்த்தோன்னு. நாங்கெல்லாம் ஸ்பெஷல் சிவராத்திரிக்கும் இதுக்கும் வந்து ஸ்பெஷல் நைட்டு 3 படம் எல்லாம் பார்த்திருக்கோம் ஒரே டிக்கெட்ல. எது திருவிளையாடலு அதுல போட்டிருக்காங்க ஒரு கமல் படம், ஒரு ரஜினி படம், ஒரு சிவகுமார் படம் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அந்த இதுல எல்லாம் பார்த்திருக்கோம். சோ அது ஒரு அனுபவம். இன்னொன்னு வந்து இந்த 18 பஸ்ல ஏறும்போது டிக்கெட் வாங்குறாரு ஒருத்தர் வந்து, வெற்றி ஒரு டிக்கெட் கொடுங்க, அடுத்தவர் ஜோதி ஒரு டிக்கெட் கொடுங்க, அடுத்தது ஆனந்த் ஒரு டிக்கெட் கொடுங்க, அடுத்தது சாந்தி ஒரு டிக்கெட் கொடுங்க. சோ தியேட்டர் பேர்லயே டிக்கெட் வாங்குறாங்க. அடுத்து வந்துட்டு ரமேஷ் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேக்குறாரு. சோ இந்த அனுபவம் எல்லாம் ஆக்சுவலா எவ்வளவு பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. பட் எங்களுக்கெல்லாம் வந்து பசுமையா நினைவு இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம். அப்புறம் வரிசையா வேற எதனா பேர் சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டோம் தான், நானும் வெயிட் பண்றேன் சார். எல்லாம் வெளியில வருது. போட்ட உடனே போதையில எல்லாம் வருது பாருங்க வெளியில. இதுக்கு அடுத்தது அந்த அதாவது நம்ம மத்த அனுபவம் எல்லாம் வேற. ஆனா இப்ப டிக்கெட்டுக்கு அடிதடி சண்டையில இருந்து வாங்கி படம் பார்த்தது அந்த ஷோலை படத்துக்கு அந்த அனுபவமும் இருக்கு. அதுக்கு உள்ள வந்து சேர் மட்டும் போட்டிருக்க மாட்டோம், அதுக்கு நடுவுல இந்த இரும்பு சேர் எல்லாம் ஒரு போட்டிருப்போம், ஸ்டூல் எல்லாம் ஒரு போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சேர்ஸ் பத்தலைங்கிறதுக்காக. ஸோ அனுபவங்கள் நிறைய தான். என்ன ஒன்னே ஒண்ணுன்னா இவங்க வந்து
மட்ராஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது தியேட்டர் பத்தி பேசும்போது கொஞ்சம் மட்ராஸ் பாஷையில பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. இருக்கும் இருக்கும். பேசக்கூடிய ஆளு தான் இன்னைக்கு மறந்துட்டாங்க. அதுதான் சார். ஓகே அதுல சார், அந்த தேங்க்யூ. எக்ஸிட்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. வெளியில போயிட்டு உள்ள வரவங்க அந்த சரியா மூடலன்னா அந்த வெளிச்சத்துல வந்து படம் சரியா தெரியாது. அது வந்து சலிச்சுப்பாங்க எல்லாரும். போயிட்டு அது யாராவது வந்து அந்த ஸ்கிரீன் சத்தம் சர் சர்ன்னு கேட்கும். இன்டர்வல் டைம்ல வந்து தெரியும் இன்டர்வல் வரப்போகுதுன்னு தெரியும். அந்த ஸ்கிரீனு சர்ரு சர்ன்னு திறந்து விடுறது சத்தம் கேட்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது. தியேட்டர்ல இருந்து வெளில போனா அவங்க கேட் பாஸ்ன்னு ஒண்ணு கொடுப்பான். டாய்லெட் போயிட்டு திருப்பி வந்து கேட் பாஸ் கொடுத்தா தான் அவங்க திரும்ப உள்ள உள்ள விடும். போக முடியும். கரெக்ட். அமுதா மேடம், அமுதா மேடம், ஜெயந்தி மேடம் பேசுறீங்களா? தேங்க்யூ ரகு, தேங்க்யூ ஸோ மச். குயிக் கொஸ்டின். இவர் ரகுன்றவர் வந்து நிதி ஸ்கூல்ல படிச்சாருன்றாரு. நிதி ஸ்கூல்னா இது ஆலந்தூர் நிதியாங்க? ஆமா, அதேதான் சார், அதுதான். ஆலந்தூர் நிதி தானா? ஓகே. நான் பின்னாடியே அங்கதாங்க மதி படிச்சேன். தியேட்டர். 11th அவரும் 12th அங்கதான் நான் படிச்சாரா ரகு? அதுக்கு பின்னாடியே மதி தியேட்டரு, கொஞ்சம் தள்ளி தேட்டர். வந்து ஜெயலலிதா தியேட்டரு, முன்னாடி போனா ஜோதி தியேட்டரு. காயத்ரி இருக்கிறாளா பக்கத்துல? தேட்டர் பேர் தானே சொன்னாரு. சரி, விடுங்க. விடுங்க விடுங்க. வேற எதுவும் சொல்லல. வேற என்ன சொன்னாரு? நீங்க என்ன ரொம்ப அநியாயம் பண்றீங்களா நீங்க? ஜெயந்தி செல்வாக்கு வாங்க. என்ன தெரியணும்னா அவராவது பாஸ் ஆனாரான்னு தெரியணும். இல்ல நிதி ஸ்கூல்ல படிச்சிருந்தாருன்னா அங்க இந்த பக்கம் பசங்களுக்கான இது இருக்கும், டாய்லெட் ஏரியா. அங்க வந்து தண்ணி குடிக்கிற ஒரு இடம் இருக்கும், கிணறு ஓட்டின மாதிரி. அதுல இருந்து எகிரி குதிச்சோன்னா அந்த பின்பக்கம் ஒரு கிணறு இருக்கும், அந்த பக்கம் போயிடலாம். அது கட்டை அடிக்கிறது சொல்றேன். அந்த மாதிரி நாங்க கட்டை அடிச்சு போய் தேட்டருக்கு போயிருக்கிறோம். அதனால தான் கேட்டேன். வெரி குட். வாங்க வாங்க அமுதா மேடம் வாங்க. நீங்க கட் அடிச்சுட்டு எந்த தேட்டருக்கு போனீங்க? தேட்டரே இல்லை சார், எதை சொல்றதுக்கு இருக்கு. இல்ல இல்ல அமுதா மேடம். சார் அமுதா நான் மேம் 76ல தான் சார் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த உடனே நாங்க ஃபோர் ஷோர் எஸ்டேட்ல போய் தங்கிட்டோம். எங்க வீடு அங்கதான் 1926லயா இருந்தது. மேடம்? சார் 1926லயா மேடம்? 26ன்னு சொன்னீங்க, புரியல கேட்டுக்க. சார் 76 சார். 76. சரி. 76ல நாங்க ஃபோர் ஷோர் எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். அங்க குவார்டர்ஸ்ல வந்துட்டோம். பக்கத்துல எல்லாம் எங்கேயும் சினிமா தியேட்டரே கிடையாது. ம். நாங்க வந்து சினிமா பார்க்க போறது எங்க ஊர்ல இருந்து மாயவரம்ங்கிற ஊருக்கு போய் தான் பார்க்கணும். அங்க ஒரு 4 தியேட்டர் இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஊர் அந்த ஊரு. இங்க வந்த உடனே எங்க வீட்டுல பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டேன், என்னமோ சென்னை ரொம்ப பெரிய ஊராம், ஒரு சினிமா தியேட்டர் இல்லப்பா, இது என்ன சென்னை இல்ல உங்க அப்படின்னு மாமா நான் அங்க கேட்டேன். ஏமாத்திருக்காரு. ஃபோர் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கபாலி காமதேன்னு ரெண்டுமே பக்கத்துல. அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்க மாமா இல்ல உங்களை இல்ல அவங்க ஏமாத்திருக்காரு. ஒண்ணுமே சொல்லல. நானும் அவங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட பேசும்போது சொன்னாங்க, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, எங்க ஊர்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் அவங்க வந்து ஒரு பத்திரகாளிங்கிற சினிமா பார்க்க பாரகன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க. அவங்களோட நாங்க போய் பக்கத்து வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கலாமே. பக்கத்து வீட்டுக்கார் அப்பெல்லாம் நாங்க லேடிஸா சேர்ந்து போவோம் சார். ஒரு 7 பேரு 8 பேரு எல்லாம் அப்படியே போய் பார்த்துட்டு வர்றது ஒரு பழக்கம். வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள போய் படத்தை பார்த்துட்டு ஓடியாந்துருவோம் நாங்க. அந்த மாதிரி போறது. அப்படி போய் நாங்க பார்க்கும்போது பாரகன் தியேட்டர்ல பத்திரகாளி சினிமா பார்க்க போயிருந்தோம். எங்க மாமா வந்து இந்த காமதேனு தியேட்டருக்கு என்ன கமலஹாசன் நடிச்ச ஒரு படத்தை கூட்டிட்டு போனாங்க. அந்த சினிமாவில வந்து சிவப்பு ரோஜாக்கள் பார்க்க போயிருந்தோங்க. அந்த மாதிரி ரொம்ப சினிமாவுக்கெல்லாம் ரொம்ப போனது கிடையாது. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் கிளம்புனாங்கன்னா அவங்களோட சேர்ந்து கமலா தியேட்டர்ல போய் சகலகலா வல்லவன் பார்த்துட்டு வந்தோம். ராஜகுமாரி தியேட்டர்ல போய் ரஜினிகாந்தோட ஒரு படம், இந்த கை கூட வெட்டிடுவாங்களே சார், படாபட்டு ஜெயலட்சுமி நடிச்ச படம் முள்ளும் மலரும். மலரும், அந்த படம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு சில தியேட்டர் தான் போயிருக்கேனே தவிர ரொம்ப நான் போனது கிடையாது. அதை பத்தி ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா ஸ்கூல் வந்து நான் பிராட்வேல வேலை செஞ்சதுனால அங்க அந்த பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு அந்த பிராட்வே தியேட்டருக்கு ஏதாவது படம் கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னா கூட்டிட்டு போவோம். நான் பிராட்வே தியேட்டர்ல போய் பார்த்தது
என்ன ஒரு பேய் படம். அந்த பேய் படம் பார்த்துட்டு வந்து ஒரு 2 வருஷம் உடம்பு சரியில்லாம இருந்தேன் சார் நான். ஐயோ, ஐயோ ரொம்ப பயங்கரமா ஆமா, வாசல் நேர்ல ஒரு வாட்டி பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல இதை பத்தி. சார். அது ஐயோ சார், அது ரொம்ப பயங்கரமான இது சார். 2 வருஷம் சார், அப்படியே நாரும் தோலுமா தான் இருப்பேன். எல்லா இடத்துலயும் நிக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. என்ன படம் மேம்? அந்த படம் லதா நடிச்ச படம்மா. லதா மேடம் அணக்குன்னா பேய் வருமா? அதான் லதா நடிச்ச படம்மா அந்த படம். அணக்கு வந்தா பேய் வந்துரும். ரொம்ப பயங்கரமான படம் அது. அது வந்து கலைஞர் புத்தகத்துல கொஞ்ச நாள் வந்தது. ஆயிரம் ஜென்மங்களா? 1000 ஜென்மங்கள் தான். எஸ் எஸ் எஸ், லதா நடிச்சது. கல்யாணி வணக்கம்ப்பா, நல்லா பேயை பத்தி விவரம் எல்லாம் நீங்க மோகினி கிட்ட தான் கேட்கணும். ஐயோ எஸ் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அந்த படம் பார்த்துட்டு வந்து. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். என்னோட உருவமே இல்ல, நானே பேய் மாதிரி ஆயிட்டேன். அப்படியே குச்சியா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் எப்படி நான் சரியானேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பேய்ங்கிற பேச்சே பேசுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு படம்னா பாக்குறதே கிடையாது. ரொம்ப பயப்படுவேன் இங்க அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயங்கரம்மா. அந்த மாதிரி சில படங்கள். இந்த 1000 ஜென்மங்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் படம் பக்கமே போலம்மா. நான் அப்படியே பேசாமையே இருந்துட்டேன். சினிமாவாவது ஒண்ணாவது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சொல்ற மாதிரி இது கலர் டிவி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு டெக்கு போட்டு பாக்குறது எல்லாருமா சேர்ந்து. அதுக்கப்புறம் அதுல இறங்கிட்டோம் நாங்க. அப்படியே கொஞ்ச நாள் படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் படம் பார்க்கலாம் நேரம் இருக்கிறது இல்ல, படம் பார்க்கறதுங்கிறதும் கிடையாது. இப்பதான் அதாவது ஏதாவது 1 2 இந்த லேப்டாப்ல பார்ப்பேன். இப்ப அதுவும் ரொம்ப பார்க்கறது இல்ல, பிடிக்கல. இப்பெல்லாம் படம் ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்லைன்னு அது பிடிக்கல, அது அப்படியே போயிடுச்சு. அதனால எனக்கு சென்னைன்னு வந்த உடனே முதல்ல இதுல ஒண்ணுமே இல்லை, சென்னையில தியேட்டரே இல்லைன்னு நினைச்சதுன்னா என்னோட பெருசே. நம்ம இவங்க சார் சொன்ன மாதிரி இந்த இதுல நான்லாம் வந்து டூரிங் கொட்டாயின்னு சொல்லுவாங்க அத. அங்க போய் தியாகராஜ பாகவத படத்தெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அப்பா கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்த அந்த சிவகவி எல்லாம் பார்த்த ஞாபகம். சிவகவி, ஹரிதாஸ், அந்த மாதிரி படங்களுக்கு எப்படியும் எங்க அப்பா மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சினிமா கூட்டிட்டு போவாங்க. அப்ப பார்த்ததுதான் எல்லாம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால ஆனா ரொம்ப நல்லா இருந்தது ரேணு சொல்லும் போது. இந்த தியேட்டர் எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பாக்குறதுதான். அந்த பைலட் தியேட்டர்ல இருந்து இந்த 4 ஷோர் எஸ்டேட்ல இருந்து 3ஆம் நம்பர் பஸ்ல ஏறி உட்காந்தா பிராட்வே போறதுக்குள்ள அத்தனை தியேட்டரையும் பார்த்துட்டு போவோம். அதுதான் எங்களுக்கு ஒரே ஒரு பஸ் தான், இந்த 3ஆம் நம்பர் பஸ் தான். அதுலதான் போயிட்டு வந்துகிட்டு நாங்க படம் அந்த தியேட்டர் மட்டும் பார்த்திருக்கோமே தவிர எல்லா தியேட்டர்லயும் நாங்க சினிமா பார்த்ததெல்லாம் கிடையாது. தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஜெயந்தி பேசுறியா? கல்யாணி இல்ல, பேசுவாங்க. அவங்க டிராவல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணி மேடம் பேசுறீங்களா? கல்யாணி ஆமா சார். வணக்கம் ரேணு. கண்டிப்பா நீங்க வணக்கம்மா. எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். வாழ்த்துக்கள். எனக்கும் சினிமா தியேட்டர் சென்னைக்கும் வந்து ரொம்ப இது. நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இந்த மால் மாதிரி தான் வந்துருச்சு, சத்யம் தியேட்டர் அந்த மாதிரி தான். அங்கதான் ஒரு 2 3 படம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தியேட்டரை பத்தி எல்லாம் ரொம்ப தெரியல. தேங்க்ஸ்பா. தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ கல்யாணி. ராமசார் சொல்லுங்க. இதுதான் பேச போறாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் அவங்களை கூப்பிடல. அதுக்குன்னு கூப்பிடாத விட்டுருவீங்களா சார்? அது எப்படி சார்? நான் என்ன பேசினாலும் பேசிட்டு போறேன். அன்னைக்கும் அப்படிதான் சார். முந்தாநாளும் எப்பவோ கூப்பிடல சார். சும்மா கலடா பண்ணுங்க. என்னவோ வந்து சொல்லிட்டு போறா, சின்ன பிள்ளைன்னு விடுறத விட்டுட்டு அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டுக்கிறாங்க, அதுக்கே கை தட்டணும். கை தட்டணும். ஆமா சார். ஆமா 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 சார். இந்த திருவான்மியூர் ஜெயந்தி பத்தி சொல்லும்போது அந்த காலத்துல வந்து இந்த அடையார்ல இருந்து கிராஸ் பண்ணும்போது அது சிங்கிள் ரோடு, அந்த இரும்பு வாராவதி பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த சிங்கிள் ரோடு மட்டும் தான் இருந்தது, வேற எதுவும் இல்லை. அதுல போயிட்டு நாங்க சைக்கிள்ல வருவோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அடிஷ்னலா அதை டெவலப் பண்ணி புது பிரிட்ஜ் கட்டி ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் போட்டதெல்லாம். ஸோ அந்த காலத்துல அந்த இரும்பு வாராவதி தான் சிங்கிள் இதுவாக தான் இருந்தது. அந்த ரோடை கிராஸ் பண்ணி, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறதே பெரிய இதுவா இருக்கும். ஒரு அதுவும் நைட் ஷோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப பயமா இருக்கும் அந்த இதெல்லாம். இதுல சினிமான்னோடனே எனக்கு நிறைய அனுபவங்கள் இருந்து. நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். மாலதி இல்லையா? ஒரு நிமிஷம். இது மாலதி இருக்கா? இந்த அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், விடுங்க.
இல்ல அவங்க இல்ல. மாலதி போயாச்சு சார். இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அது என்ன நாளைக்கு வேற சினிமா கூட்டியும் போய் சரி பண்ணிட்டு வர விடுப்பா. ஜோடி ஜோடியா போந்து சொல்ல போறேன். இல்ல அந்த நானும் புள்ள மாலதி பாவம் சார். நானும் மாலதி கல்யாணத்துக்கு முன்னாடி பிருந்தா தேட்டர்ல முதல் ஷோ பார்த்தோமே, நாங்க அதுக்கு சொல்ல போறேன். அதெல்லாம் கிடையாது. செல்வா கவனிச்சிங்களா? அது மாலதி இல்லப்பா, வேற. ஐயா பேர் தப்பா சொல்லிட்டப்பா. 9வது படிக்கும் போது முதல்ல ஸ்கூல் கட் அடிச்சுட்டு ஒரு படம். இந்த பசங்க என்ன பண்றாரு, நான் கட்டல அடிக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேன் அடிக்க மாட்டேன். பசங்க எல்லாம் வாடா போலாம் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் படம் வல்லவன் ஒருவன் படம் டான் பாஸ்கோல நான் படிச்சுட்டு இருந்தேன், பெரம்பூர் டான் பாஸ்கோல. மூலக்கடை வெங்கடேஸ்வராக்கு கூட்டின்னு போயிட்டானுங்க. 6 நாள் கட் அடிச்சுட்டு போயிட்டேன். நாங்க தியேட்டர்ல இருக்கும்போது என்ன இது சேமா மழை பெஞ்சுக்குது. ஸ்கூல் சீக்கிரம் விட்டான், எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க முடிச்சு வந்தா வர இடம்லாம் தண்ணி நிக்குது, வெள்ளம் நிக்குது. வீட்டுல வந்தவனே வந்தும் பேச்சு கிடையாது, முட்டி போடுனாங்க. எங்க போன நீ? பின்னி எடுத்துட்டாங்க 2 பேரும், எங்க அப்பாவும் எங்க அம்மா வேணும். அது மறக்கவே முடியாத விஷயம் வாழ்க்கையில. அந்த படமும் மறக்காத. எனக்கு ரொம்ப நல்லா இருந்த படம் ஜெய்சங்கர் படம், ரசிச்சு பார்த்ததும் சரி, இன்னைக்கும் பார்ப்பேன்னு வச்சுங்களேன். ஆனா அது அந்த படம்னாவே இந்த மாதிரி தியேட்டருக்கு நான் ஒன்றும் அது ஞாபகம் வந்துடும் எனக்கு. பல ஞாபகங்கள்ல ரொம்ப ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லதா மேடம் எந்த தேட்டர்னு கேட்டிருந்தாங்க. நீங்க தேட்டர் தான் சொன்னீங்கல்ல. அந்த ஜோக் வந்து ரீசெண்டா கவுண்டமணியை பத்தி ஒரு காமெடி ஆக்டர் அவங்க வந்துட்டு எந்த தேட்டர்னு கேட்டிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன், எங்க பாத்தீங்கன்னு கேட்டாங்க. இல்ல அவங்க எந்த தேட்டர்னு கேட்டாங்க, நீங்க தேட்டர்னு சொன்னீங்க. அங்கதான் காமெடி இருந்தது. நீங்க ஒருவேளை அப்ப கரெக்டா கேட்கல போல இருக்கு. அதுக்கு வந்து ஒரு காமெடி வந்து எனக்கு ஞாபகம் வந்து, இவருன்னா ஒரு கவுண்டமணி மாதிரி கலாய்க்கிறாருன்ட்டு. கவுண்டமணியோட காமெடி கூட இருக்க ஃப்ரெண்டு அசோசியேட் வந்துட்டு பத்திரிக்கை வைக்க போயினாராம் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு. அப்போ வந்து கவுண்டமணி வீட்டுல வந்து நாய் வச்சிருந்தாராம். இவன் சும்மா இல்லாம அண்ணே நாய் பேர் என்ன, அதுக்கு என்ன நாய் தான் அப்படின்னாராம். அதுக்கு வேற ஒரு பேரை வச்சு அது வேற ஞாபகம் வச்சுருக்க முடியுமா, நாய் தாண்டா கூடுவோம் அப்படின்னாராம். அந்த மாதிரி நீங்க அவங்க எந்த தேட்டர்ன்றாங்க, தேட்டர்ல தான் நீங்க. இல்ல போயிட்டாங்க, வாங்க சார். அமுதா மேடம் பேய் படம் பார்த்துட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் ஈகா தியேட்டர்ல வந்தது. அது நானும் பார்த்தேன். அத வந்து பயங்கரமான படம், 666 போட்டு தலையில இருந்து குழந்தை திரும்ப கொண்டுடோன்னு வாடா நைட் ஷோ பாக்குறதுன்னுட்டு நானும் மனோகர்னு ஒரு ஃப்ரெண்டு 2 பேருமா பஸ்ஸை பிடிச்சி போயிட்டோம். அதுக்கப்புறமா படம் முடிஞ்சிச்சு. டீ சாப்பிடலாம் மச்சான் சார் தான் போய் பக்கத்துல எங்கேயோ கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயோ ஒரு டீ கடையில் டீ குடிச்சு வந்தா ஒரே ஒரு பஸ் தான் பில்லர் சைடுக்கு. அந்த பஸ் போயிடுச்சு. அப்ப நம்ம கையில ஆட்டோ பண்ணாங்கடி காசுலாம் கிடையாது. சார் தான் வா நடந்தே போலான்னுட்டு பேய் படம் பார்த்துட்டு நானும் மனோகரம் நடந்து வந்திருக்கிறோம். 10 பேரும் வந்தா குறுக்கில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி யாரா நீங்க அப்படின்னா, இந்த மாதிரி படம் பார்த்துட்டு போறாங்க, டிக்கெட்டு காமின்னா டிக்கெட்டு காணோம், டிக்கெட் தூக்கி போட்டோம். எங்கடா வந்தீங்க? அவங்க கூட உள்ள வச்சிருவான் போல இருந்தது. சத்தியமா படம் பார்த்தோம் சார், எக்ஸாசிஸ்ட் படம் பார்த்தோம் சார், எக்ஸாசிஸ்ட் படம் மிட் நைட்டு நடந்து வரீங்க அப்படின்னா அப்புறம் தொலைஞ்சு போன விட்டு 2 பேரும் ஏதோ பார்த்தா போகமாக்குது, இனிமேலாம் மரியாதையா பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போ, சைக்கிள் எடுத்துன்னு வந்து போ, இப்படிலாம் நடந்துக்குள்ள போகக்கூடாது. நாங்களும் பெரம்பூர்ல இருந்து சைக்கிள்ல தான் போனோம், நைட் ஷோ தான் போனேன். அந்த படத்துக்கும் நைட் ஷோ போயிட்டு நைட் ஷோ திரும்பி பார்த்தோம். ஃப்ரெண்டோட போனோம், 2 பேர் போனோம். சைக்கிள் தான் போயிட்டு படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் சைக்கிள் தான். நடுராத்திரி வந்தோம், பேய் என்ன பண்ணுது பாக்கலான்னு சவால் விட்டு தான் போனது. அது அப்புறம் போலீஸ்காரங்க பயந்து தான் அப்புறம் சாரி சொல்லிட்டு வந்தோம். சார் அதே மாதிரி கார்னு ஒரு படம் வந்தது, தி கார் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் காரை வச்சு ஒரு இங்கிலீஷ் படம், நல்ல டெரர் படம் மாதிரி. நல்லா திரும்ப சைக்காலஜியோட முடிச்சிடுறேன். சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒண்ணு எல்லாத்தையும் வச்சுக்குது. இப்ப இது ரேணு ஒண்ணுன்னா சொல்லினே வராங்களா, நமக்கு எங்கெங்கோ ஒரு லிங்க் ஒண்ணு மாட்டினே இருக்குது. அது இது இப்ப சும்மா கான்சியஸ் மைண்ட்ல கேட்டா ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வராது. இந்த நேரேஷன் வர்றப்ப தான் அசோசியேட்டடா நம்ம உள்ள பதிவெல்லாம் வச்சுக்கிறோம். அந்த நியூரான்லாம் இன்னைக்கு ஃபயர் ஆகி வெளியில வருது. அதனால சப்கான்சியஸ் மைண்ட் நிறைய பேருக்கு ஓபன் பண்ணி விட்டுக்கிறாங்க. சார் இதை விட பிரமாதம் என்னன்னா, பழைய பாட்டுங்க ஒரு அடி ஒரு 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 முதல் வார்த்தை கேட்டா போதும், எல்லாம் வெளில வந்துடும். அது வரைக்கும் வராது. அந்த ஒரு வார்த்தை கேட்டா போதும், எல்லாம் கட 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 கடன்னு ஒரு மனப்பாடமா வரும்.
அதெல்லாம் அந்த உள்ள நிறைய காலத்துல வச்சிருக்கேன். அந்த பாட்டு புத்தகம் போட்டு வித்தாங்கல்ல, எல்லா ஆமா, தியேட்டர்லயும் அந்த காலத்துல பாட்டு புத்தகம் போட்டு வச்சிருக்காங்க. அது வச்சு 5 காசு 5 காசு 10 காசு 5 காசு நாங்கெல்லாம் வாங்கும்போது 5 காசுல வாங்கினோம். அப்புறம் 3 சிவகுமார் காசு பேசுறாரு சார், சிவகுமார் 3 காசுல பேசிட்டார் சார் பேசிட்டார். மகிழ்ச்சி. ஓகே சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ரேணு ஒரு ரீகலெக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ நல்ல சார். தியேட்டர் கலெக்ஷன் கொடுத்துட்டீங்க. கல்யாணி மேடம் உங்களுக்கும் ஒரு நன்றி. இந்த 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 குதூகலத்திலேயே நீங்க வந்து பேசுனதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். குட் டே.